இறுதியாக அவங்க மதீனாவில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களில் நிறைய பொய்களையும் புரட்டுகளையும் எழுதக்கூடியவர்களும் இருந்தார்கள். அதுபோக கொஞ்சம் சரியான வரலாறை எழுதக்கூடியவர்கள் என்று அறியப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த சரியான வரலாறை எழுதக்கூடியவர்கள் அறியப்பட்டவர்கள் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படுகொலை சம்பந்தமான செய்தியை சொல்லும் பொழுது எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாமல் சொல்லப்படுகிற செய்தியைத்தான் வரலாறு என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அது இப்னு கதீராக இருந்தாலும் சரி, இப்னு அதீராக இருந்தாலும் சரி, சுயூத்தியாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்ல வரலாற்று ஆசிரியர்கள் என்று அறியப்பட்டவர்கள். மற்றபடி கூட குறை எழுதினவங்க ஷியா கொள்கையில் உள்ளவங்க தனியாக இருக்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கிற வேணாம். நல்ல வரலாற்று ஆசிரியர் என்று அறியப்பட்டவர்கள் கூட உஸ்மான் கொல்லப்படும் போது நடந்த சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் அதை யார் பார்த்தது, அது அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார் என்று அந்த சனது என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் தொடரோடு சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். ஏனோ தெரியலை, எந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லாத விஷயங்களை எல்லாம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலை சம்பந்தமாக சொல்லும் பொழுது அதை பதிவு பண்ணுறாங்க. அதை பதிவு பண்ணுவதை பார்க்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு பதிவு பண்ணுறாங்க என்று நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. இந்த படுகொலை செய்த விஷயத்தில் சிலருக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டுவதற்காக, சிலரை காப்பாற்றுவதற்காகவெல்லாம் எதை கேள்விப்பட்டாங்களோ அதையெல்லாம் பதிவு பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோங்கிற நடந்தது ஒரு படுகொலை. அது உள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டு அதிலிருந்து ஒரு கருத்தை சொல்லணும். அப்போ இந்த கருத்து வரக்கூடாது, அந்த கருத்து வரக்கூடாது என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொலை நடந்த விஷயத்தை சொல்லக்கூடிய செய்தின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி தான் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சயீத் இப்னுல் முஸையப் என்பவர் யாருன்னு கேட்டால் தாபியில் உள்ள ஆள். தாபியின்களில் முதல் இடத்தில் உள்ள ஒருத்தர். ஹசன் பசரி, இப்னு சீரின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் மேலே உள்ள, அதாவது தாபியின்களே ஃபஸ்ட்டு என்று அறிஞர்களால் கருதப்படக்கூடியவர், ஒரு பேரறிஞர், எந்த பக்கச்சார்பு இல்லாமலும் பேசக்கூடியவர், அன்றைக்கு இருந்த மார்க்க ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களில் முதலிடத்தில் இருந்தவர்கள். சஹாபாக்கள் கூட இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும் அளவுக்கு மார்க்க ஞானம் உள்ளவர் என்று சயீத் இப்னுல் முஸையப் என்கிற ஒரு சஹாபி, தாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர். இவர் அறிவிக்கிற ஒரு செய்தி தான் சனதோடவும் சரியான சனதோடவும் இருக்கிறது. அந்த செய்தியை மட்டும் பார்த்தாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலை சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் நமக்கு தெரிந்துவிடும். அவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் எத்தனை வயசு உள்ளவராக இருந்தார்னு கேட்டால், இவர் வந்து உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தில் வந்து 2வது ஆண்டு, உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்து 2வது ஆண்டு இவர் பிறக்கிறார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கொல்லப்பட்டது வந்து 36வது ஆண்டு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் வந்து ஹிஜ்ரி 15 பிறந்திருக்கிறார். இவருடைய பிறப்பு எப்போன்னு கேட்டால் ஹிஜ்ரி 15, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் 2ஆம் வருடம் என்று சொன்னால் ஹிஜ்ரி 15 அவர் பிறக்கிறார். அப்போ 94 மூத்தா போகிறார். இந்த 15 பிறந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்கல்ல, கொல்லப்படும் பொழுது எத்தனை ஹிஜ்ரியில் கொல்லப்படுறாங்க? 36. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவன் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு தான் அவங்க கொல்லப்படுறாங்க. அப்போ 15க்கும் 36க்கும் இடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 21 வருடங்கள் ஆகிறது. 21 வயசு இவருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் இந்த சம்பவத்தை அறிவிப்பதற்கு தகுதி உள்ளவர். ஏன்னு கேட்டால் இவர் மதீனாவாசி, சம்பவம் நடக்கிற நேரத்தில் மதீனாவில் இருந்தவர். அதுபோக அந்த நேரத்தில் வந்து சிறு பிள்ளை இல்லை, நல்ல விவரமாக 21 வயசு என்பது நல்ல விவரங்களை நல்லா கிரகித்து சொல்லக்கூடிய ஒரு வயசு. அப்போ 21 வயசாக அப்போ இருந்த ஒருத்தர் அந்த சம்பவத்தை பிறகு நினைவு கூர்ந்து மக்களுக்கு அறிவிக்கிறார்.
அதனால் இது வந்து சனதோடு உள்ள ஒரு செய்தி. இது அறிவிக்கிறவர் யார்? ஃபஸ்ட்டு அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் சயீத் இப்னுல் முஸையப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்டேருந்து யார் இதை கேட்டான்னு சொன்னால் இப்னு ஷிஹாப்னா ஜுஹுரிம்பாங்க. ஜுஹுரிங்கிற அவர் ஒரு பேரறிஞர். அப்போ ஜுஹுரி அவர்கள் தான் சயீத் இப்னு முஸையப்கிட்டேருந்து இந்த செய்தியை கேட்குறாங்க. அவங்கள்ட்டேருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டால் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி திப் என்பவர் கேட்குறார். இவர் வந்து ரொம்ப நம்பகமானவர், ரொம்ப மேன்மக்களில் ஒரு ஆள், ஒரு ஃபகீஹ் சட்ட நிபுணர் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இந்த அறிவிப்பாளர் நல்ல ஒரு ஆளாக இருக்கார். அவரிடமிருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முஹம்மது இப்னு ஈசா பின் அல் காசிம். முஹம்மது இப்னு ஈசா பின் அல் காசிம் காசிமுடைய பேரன். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர்கிட்டருந்து அறிவிக்கிறார். இவர் என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் வந்து உண்மை சொல்லக்கூடிய நல்ல நிலையில் உள்ளவர். ஃபஸ்ட்டு மார்க்கு அந்த 90 மார்க்கு வாங்குகிற அளவில் இல்லாட்டாலும் 50க்கு மேலே வாங்குகிற அளவுக்கு ஒரு சதூக்குன் ஹசனுல் ஹதீஸ், உண்மையாளர், ஹதீஸில் ஒரு நல்லவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி ஹிஷாம் இப்னு அம்மார் அவர் இவர்கிட்டருந்து அறிவிக்கிறார். யார்கிட்டருந்து? முகமது இப்னு ஈசா பின் காசிம்கிட்டருந்து. எல்லா அறிவிப்பாளரையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்கிறேன். சும்மா போகிற போக்கில் உஸ்மான் வந்தார்கள் போனார்கள் கொண்டார்கள், யார் சொன்னால் என்ன சொன்னான்னு இருக்காது. வந்தான் போனான்னு சொல்லியிருந்தால் என்ன செய்கிறாங்க, வரலாறுன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்ம தேடி தேடி அலசி பார்த்த வகையில் இந்த சயீத் இப்னு முஸையப் அறிவிக்கிற செய்திக்கு வந்து சனது வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது. அதே மாதிரி அவர்கிட்டருந்து அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கிறாரா, இவர் ஒரு உண்மையாளர் தான். ஆனால் இவர் ஜஹ்மியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் வந்து அது பாதிக்காது. புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களில் ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க, கத்ரியாக்கள் இருக்கிறாங்க, பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாணய நேர்மை உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஸ் கலையில் பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் ஜஹ்மிங்கிற அது ஒரு மேட்டரே கிடையாது. இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள். ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த ஹிஷாமு வந்து யார்கிட்ட அறிவிக்கிற, யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் முகமது இப்னு யஹ்யா அத்-தஹலி. முகமது இப்னு யஹ்யா எதுக்கு நான் இவ்வளவு சொல்லி சொல்கிறேன்னு கேட்டால் இந்த செய்தியை தப்பாக வேறு ஆளுக்கு சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட இது மாதிரியான அறிவிப்பாளர் வரிசையோடு உங்கள்கிட்ட செய்தி இருக்குதான்னு கேளுங்க. சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஆளுக்கு பொய்யர்கள் சொன்னதாக சொல்லுவாங்களே தவிர அதை சொல்லக்கூடியவர்களுடைய நற்சான்றை உறுதிப்படுத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ முகமது இப்னு யஹ்யா தஹலிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹிஷாம் என்பவர்கிட்ட இருந்து. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் சிக்கத்துன் ஹாஃபிதுன் ஜலீலுன், ஒரு சிக்கத்து, பல்லாயிரம் ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ண ஒரு ஜலீலுன், ரொம்ப ஒரு கண்ணியமிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு தரத்தில் உள்ளவர் அவர். அவரிடமிருந்து கேட்டவர் யார் இந்த செய்தியை என்று கேட்டால் அஹ்மது இப்னு முஹம்மது இப்னுல் ஹசன் என்பவர் கேட்குறார். இவர் சிக்கத்துன் மஅமூனுன், நம்பிக்கையாளவர், உறுதியானவர் என்று பெயர் பெற்றவர். இவர்கிட்டருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு அப்துல்லா இப்னு ஹம்தூன் என்பவர் அறிவிக்கிறார். இவர் சதூக்குன் ஹசனுல் ஹதீஸ், இவர் உண்மையாளர், ஹதீஸில் ஒரு நல்ல ஒரு ஆள் தான் இவர். அதே மாதிரி இவரிடமிருந்து கேட்ட ஆள் யாருன்னு கேட்டால் அபு ஹாமித் அஹ்மது இப்னுல் ஹசன் என்பவர் கேட்குறார். இது வந்து சிக்கத்துன் மஅமூனுன், ரொம்ப நம்பிக்கைக்குரியவர், உறுதியான ஒரு ஆள். அவர்கிட்டருந்து கேட்டவர் யாருன்னு கேட்டால் அபு பக்கர் வஜீஹ் இப்னு தாஹிர். இவர் யாருன்னு கேட்டால் சிக்கத்துன் ஃபகீஹுன் ஃபாலிலுன், இவரை பற்றி விமர்சனம், ரொம்ப நம்பிக்கையானவர், சிறப்பானவர், வந்து ஃபகீஹுன் சட்ட நிபுணர், இப்படி இவ்வளவு பேரும் அறிவிக்கிறாங்களா. இவரிடமிருந்து யார் கேட்குறாருன்னு கேட்டால் இப்னு அசாக்கிர். அவர் கேட்டு தன்னுடைய இப்னு அசாக்கிரில் பதிவு பண்ணுறார். இப்னு அசாக்கிருங்கிற நூலில் இது இருக்கிறது. இப்னு அசாக்கிர் நூலுக்கு வந்து தாரிக் திமிஷ்க் என்றும் அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அந்த தாரிக் திமிஷ்குங்கிற நூலில் அதனுடைய ஆசிரியர் வந்து இப்னு அசாக்கிர் வந்து இந்த அபூபக்கர் வஜீஹ் இப்னு தாஹிரிடமிருந்து இந்த செய்தியை கேட்டு பதிவு செய்கிறார். அப்போ இப்னு அசாக்கிருக்கு சொன்னவர் நல்லவர், அவருக்கு சொன்னவர் நல்லவர், அவருக்கு சொன்னவர் நம்பகமானவர் அப்படின்னு வரிசையாக வருகிறது. கடைசியாக வந்து போய் முடிகிற இடம் வந்து யாருன்னு கேட்டால் சயீத் இப்னுல் முஸையப் அவர்கிட்ட வந்து முடிகிறது. அவர் 21 வயசாக இருந்தவர், மதீனாவை சேர்ந்தவர். சம்பவம் நடக்கும்போது இவர் ஒரு ஐ விட்னஸ். அந்த சம்பவத்துக்கு அந்த கூட நடக்கும்போது இல்லாட்டா கூட அந்த ஊரில் நடக்கும்போது தான் எல்லாம் தெரியுமில்ல, எல்லாமே
அந்த வகையில் இவர் ஒரு அறிந்தவர். இவர்கிட்ட கேட்குறார். யார் கேட்குறா? ஜுஹுரி கேட்குறார். ஜுஹுரி தானே இவர்கிட்ட அறிவிக்கிற ரெண்டாவது அறிவிப்பாளர். அவர் கேட்குறாரு, ஹல் அந்த முகுபிரி கைஃபக்கான கத்துல் உஸ்மான், உஸ்மானுடைய படுகொலை எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு ஜுஹுரி கேட்குறாங்க. மாக்கான ஷானுன் நாசி, அப்போது மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, வஷானுஹு, உஸ்மானுடைய நிலைமை எப்படி இருந்தது, ஒலிம ஹதலஹு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய பல தோழர்கள் அங்கே இருந்தும் ஏன் அவருக்கு துரோகம் செய்தார்கள், உஸ்மானுக்கு கொலை செய்யும்படி விட்டுட்டாங்கல்ல, கொலை செய்யப்பட்ட நிலையில் ஏன் அவரை கைவிட்டார்கள், அப்போ சஹாபாக்கள் எதுக்கு கைவிட்டார்கள், என்ன பிரச்சனை, அவர் பிரச்சனை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன கேட்குறாரு ஜுஹுரி சாயித் இப்னுல் முஸையப்ட்ட கேட்குறார். அதுக்கு ஜுஹுரி சாயித் இப்னுல் முஸையப் அவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல இந்த கொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்னா, அது காண கபுல தாலிக்கமின் உஸ்மான், உஸ்மானிடமிருந்து இதற்கு முன்னால் ஹன்னாத்துன் இலா அப்துல்லாஹி இப்னு மசூத், அப்துல்லாஹி இப்னு மசூத் சம்பந்தமாகவும், அபி தர்ரின் அபூதருல் கிஃபாரி சம்பந்தமாகவும், அம்மார் பின் யாசிர் இவங்க சம்பந்தமாகவும் உஸ்மானுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, இவங்களோடு ஒரு பகைமை இருந்தது. இது கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பேக்ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்கிறார். சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உஸ்மானுக்கும் இப்னு மசூதுக்கும் ஒரு பிரச்சனை, அபூதருக்கும் உஸ்மானுக்கும் பிரச்சனை, அம்மார் இப்னு யாசிருக்கும் உஸ்மானுக்கும் பிரச்சனை. அதனால் பனு ஹுதைல், பனு ஜஹ்ரா அவங்கெல்லாம் இப்னு மசூதுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்க கோத்திரமெல்லாம் இவர் மீது கோபமாக இருந்தாங்க. அதான் இப்னு மசூதுக்கும் இவருக்கும் சண்டையாக இருந்ததுனால, இப்னு மசூத் ஒரு பெரிய சஹாபி, மூத்த சஹாபி, அந்த சஹாபியோடு இவருக்கு ஒரு மோதல் இருந்ததுனால அவருடைய கோத்திரத்தை சேர்ந்த பனு ஹுதைல், பனு ஜஹ்ராங்கிறவங்கள்லாம் உஸ்மானுக்கு ஒரு பகைமை உணர்வோடு இருந்தார்கள். அதே மாதிரி கிஃபார், பனு கிஃபார் கூட்டத்தார்களும் அந்த பனு கிஃபார் கோத்திரத்தார் யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருந்தார்களோ அந்த மாதிரி கூட்டத்தார்களும் இவருக்கு எதிராக இருந்தாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கிஃபாருங்கிறது அபூதருல் கிஃபாரியுடைய வகையை சேர்ந்தவங்க. அபூதருல் கிஃபாரியோடு இவருக்கு பகைமை இருந்ததுனால அது ஒரு மனிதருக்கும் இவருக்கும் உள்ள பகையாக கருதப்படாமல், அபூதருல் கிஃபாரியுடைய கோத்திரம் இருக்காங்க இல்லையா, கிஃபாரி கோத்திரம், அந்த கிஃபாரி கோத்திரத்தாரே உஸ்மான் மீது கோபமாக இருந்தாங்க. நம்மளை சேர்ந்த ஒரு ஆளை இவர் இந்த மாதிரி நடத்துகிறாரு என்று ஒரு கோபம் என்னன்னு விவரம் சொல்லலை, அவர் பிரச்சனை இருந்துச்சுங்கிறார். அதே மாதிரி பனு மஹ்சூம் அந்த கோத்திரத்தாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னு கேட்டால், பனு மஹ்சூம் கோத்திரத்தில் அம்மார் இப்னு யாசிர் சேர்ந்துருக்கிறார். அம்மார் இப்னு யாசிருக்கும் உஸ்மானுக்கும் பிரச்சனை உடனே அம்மார் இப்னு யாசிருடைய பிரச்சனையாக அதை அவர்கள் பார்க்காமல் அந்த கோத்திரத்தாரெல்லாம் கொஞ்சம் அவரோட ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. இப்படின்னு என்ன செய்கிறாரு சாயித் இப்னு முஸையப் இந்த சம்பவத்தை விளக்குறார். என்ன சொல்கிறார்? 3 செய்தி சொல்கிறார். அதாவது என்னென்ன செய்தி சொல்கிறாரு? அப்போ முதல்ல இந்த கொலையை பற்றி நீ கேட்குற, கொலைக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கிறது, அவருக்கு சில பகைமை ஊருக்குள்ளே இருந்தது, மதீனாவுக்குள்ளே சில பகை இருந்தது. என்ன பகை என்று கேட்டால், இப்னு மசூதுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால் அவருடைய கூட்டத்துக்கு பனு ஹுதைல் கூட்டத்தார்கள் உஸ்மானுக்கு எதிர், அபூதருல் கிஃபாரிக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்ததுனால அந்த கிஃபாரி கோத்திரத்தாரெல்லாம் இவருக்கு எதிராக இருந்தார்கள். அம்மார் இப்னு யாசிருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுனால அவருடைய கோத்திரத்தை சேர்ந்த பனு மஹ்சூம் எல்லாம் எதிராக இருந்தார்கள் அப்படின்னு அந்த சம்பவத்துக்கு ஒரு பீடிகை சொல்லிடுறார். இது அப்படியே இது தொடர்ச்சியாக சம்பவம் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எகிப்திலேருந்து ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னா, அப்துல்லா இப்னு அபி சரஹ்னு ஒருத்தர். இந்த அப்துல்லா இப்னு அபி சரஹ் என்பவரை எகிப்துக்கு கவர்னராக இவர் நியமித்திருக்கிறார். யார்? உஸ்மான். அவர் ஒரு நல்ல ஒரு கவர்னராக இருக்கவில்லை. எகிப்து மக்கள் எல்லாம் அவரை வெறுக்கிறார்கள். வெறுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் சாயித் இப்னு முஸையப் சொல்லக்கூடிய வார்த்தைகள். கொஞ்சா அஹ்லு மிஸ்ர் வாசிகள், எகிப்து வாசிகள் வந்தார்கள். யஸ்கூன இப்னு அபி சரஹ், இப்னு அபி சரஹ், அப்துல்லா இப்னு அபி சரஹ் மீது புகார் கொண்டு வருகிறார்கள்.
அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் உஸ்மான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவரை கண்டித்து, நீ உன் போக்கு சரியில்லை, உன் மீது எகிப்திலிருந்து புகார்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு உஸ்மான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு அபீ சரகுடைய அந்த தவறுகளை அவர் நியாயப்படுத்தலை. அவர் மீது புகார் வந்தவுடனே இப்போ கத்தப இலைஹி கிதாபன் யத்தஹத்ததுஹு ஃபீஹி, அப்துல்லா இப்னு அபீ சரகை கடுமையாக எச்சரித்து ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார். எப்படி நீங்கள் அவர் மேலே புகார் சொல்லலாம்னு ஒரு கேட்கல. வேறு என்ன செய்கிறாரு, புகார் கொண்டு வந்தவுடனே அவரை கண்டித்து அனுப்புகிறார். ஃபபா இப்னு அபீ சரக யக்பல மானஹா ஹன் உஸ்மான், உஸ்மான் எதை தடுத்தாரோ அதிலிருந்து விலகி கொள்ள அவர் மறுத்து விட்டார். நான் இப்படி தான் இருப்பேங்கிறார். இவருக்கே கட்டுப்படலை. அவர் அப்துல்லா இப்னு அபீ சரகு வந்து எகிப்தில் ரொம்ப அநியாயம் பண்ணுகிறாரு, அவர் எதிர்த்தாளுக்கெல்லாம் கொன்றுறது, இந்த மாதிரியான ஒரு வேலையை நடத்துகிறாரு. அவர் ஜனாதிபதி ஒன்றும் கிடையாது, ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன அதிகாரம் படைத்தவர். அவர் அப்படி நடக்கிறார்னு புகார் வந்தவுடனே அதை வந்து கண்டித்து உஸ்மான் கடிதம் எழுதுகிறாரு. அவர் என்னென்னலாம் நீ செய்கிறாய், புகார் வருதுன்னு சொல்லி செய்யக்கூடாதுன்றாரோ அதெல்லாம் செய்கிறார், கேட்கலை. அப்போ அதே மாதிரி வந்து உஸ்மான்கிட்டேருந்து சில செய்திகளை கொண்டு போனாங்கல்ல, உங்களை கண்டித்து உஸ்மான் அறிவுரை சொல்லியிருக்காருண்டு, அவங்களையும் கொண்டு விட்டார். அப்துல்லா இப்னு அபீ சரக என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் ஒரு அரப பாலமன் அத்தாஹுமின் கிபலி உஸ்மானமின் அகலி மிஸ்ர்வாசிகளில் இருந்து உஸ்மான்கிட்டருந்து செய்தி கொண்டு போனார்களே அவர்களில் சில பேரை இப்போ கத்தலஹூ கொண்டுட்டார். எப்படி நீ உஸ்மான்கிட்ட போய் சொல்லுவ, என்னை பற்றி புகார் கொண்டு போய் நீ சொன்னியாமலன்னு சொல்லி அந்த எகிப்திலேருந்து புகார் சொல்ல வந்தாங்கல்ல அவங்களையெல்லாம் கொண்டு விட்டார்னு செய்தி. இது யார் சொல்கிறா, சயீத் இப்னு முஸையப் சொல்கிறார், இந்த சம்பவத்தில் உள்ள சொல்கிறார். அதனால் இந்த அப்துல்லா இப்னு அபீ சரகு யாருக்கு நீ தெரிஞ்சுக்கணும்ல, யார் பனு உமையாவிற்கு கிடையாது. ஆனால் உஸ்மானுக்கு பால்குடி சகோதரங்கிற முறையில் என்ன செய்கிறாருன்னா சில பொறுப்புகளை கொடுக்க தான் செஞ்சார். அப்படி கொடுத்த வகையில் அது பொறுப்பில் அவர் கரெக்டாக நடந்து கொண்டாருங்கிற ஒன்று இருந்தாலும் அவருடைய அந்த நடந்து கொண்ட விதங்களில் என்ன இருக்கிற மக்களுக்கு கடுமையான கோபமும் அதிருப்தியும் இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக என்ன ஆகுதுன்னு கேட்டால் அடுத்து சயீத் இப்னு முஸையப் சொல்கிற செய்திக்கு வருவோம். ஹரஜ மின் அஹ்லி மிஸ்ர, எகிப்தில் இருந்து சபமேத்து ரஜுலின் 700 பேர் புறப்பட்டு வர்றாங்க. எல்லாம் கவனிக்கிறது, அப்துல்லா இப்னு அபீ சரகு மேலே புகாரை கொண்டு வர்றாங்க. உஸ்மான் கண்டித்து கடிதம் எழுதுகிறாரு. யாரெல்லாம் புகார் கொண்டு உஸ்மான்கிட்ட வந்தாங்களோ அவங்களாம் தேடி பிடிச்சி அந்த ஆள் கொலை பண்ணுறான். யார், அப்துல்லா இப்னு அபீ சரகு வந்து அவங்கள கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணுவோன்னு என்ன செய்கிறாங்கன்னா எகிப்திலேருந்து பெரும் நம்பராக திரண்டு வர்றாங்க. பெரும் ஜனாதிபதிட்ட போய் முறையிடுவோன்னு என்ன செய்கிறாங்க, இப்போ ஹரஜமின் அகலி மிஸ்ர சபமேத்து ரஜுலின் 700 மனிதர்கள் ஒரு கூட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா எகிப்திலேருந்து கிளம்பி இப்போ நசருல் மஸ்ஜித் நபவிக்கு வந்து இறங்கிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஷக்கவையில் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை எல்லாம் பார்த்து முறையிடுறாங்க. எது சம்மந்தமாகன்னு கேட்டால் ஃபி மவாக்கித்து சலாத்தி, தொழுகை நேரங்களில் எல்லா சஹாபியும் வந்துடுவாங்கள்ல, அந்த நேரங்களில் ஒவ்வொரு சஹாபியாக சந்தித்து முறையிடுறாங்க. மாசனா இப்னு அபீ சரஹ் பிஹிம், இப்னு அபீ சரஹ் இவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எகிப்தில் அவர் போடுற ஆட்டம் என்ன என்பதையெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி இந்த உஸ்மான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் உஸ்மான்கிட்ட போய் இதை பற்றி பேசுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ முறையிட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா தல்ஹா வந்து உஸ்மானை கொலை செஞ்சதற்கு பழி வாங்குறதுக்கா அந்த அலியோட சண்டைக்கு வந்தவர், அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தவர் பிறகு. ஆனால் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா தல்ஹா வந்து உஸ்மான்கிட்ட வந்து கடுமையாக பேசுகிறார். என்னப்பா நீ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற, அவர் 10 பேரில் ஒரு ஆள். தல்ஹா என்ன செய்கிறாரு, நீ என்ன பண்ணுறீங்க, இப்போ கல்லம உஸ்மான் இப்னு அஃபான் வி கலாமின் ஷதீதின், கடுமையான சொற்களை கொண்டு உஸ்மானை வந்து என்ன செய்கிறாரு எச்சரிக்கிறார். நீங்கள் செய்கிறது சரியில்லை, உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் சொன்னது எதையும் வகை வைக்கிற மாதிரி இல்லை, எகிப்திலேருந்து 700 பேர் திரண்டு வந்துட்டாங்க, பல புகார்களை சொல்கிறாங்க, இது என்னன்னு சொல்லி அவரை உங்களோட ஆட்சி முறை சரியில்லைன்னு சொல்லி அவர் வந்து கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் அரசலத்து ஆயிஷா இலகி, ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு தூதர் அனுப்புகிறாங்க யார்கிட்ட, உஸ்மான்கிட்ட. அவங்க வரைக்கும் மெசேஜ் போயிடுச்சு. ஆயிஷாட்டை வந்து முறையிட்டிருப்பாங்கல்ல, என்ன செய்கிறாங்கன்னா தக்கத்தம இலைக்கு அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, உஸ்மானே எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் போய் கரெக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஆளுக்க,
700 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவில் வந்து சஹாபாக்கள் இருப்பாங்கள்ல, ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உற்ற தோழர்கள், அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் கிளப்பி விட்டுருக்குறாங்க. அப்போ அதை பற்றி ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா உஸ்மானுக்கு தூது அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா, கத்தம இலைக்கு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் முகமதுடைய தோழர்கள் வந்து உங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள். வஸஅலூக அஸல ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை நீக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. எந்த மனிதரை? அப்துல்லா இப்னு அபீஸ், உங்கள் தம்பியை வந்து அந்த பொறுப்புலேருந்து நீக்கணும் என்று கேட்குறார்கள். இப்போ அபைத்த இல்லா வாஹிதத்தன், நீங்கள் வந்து அதை வந்து மறுக்கிறீங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இப்படியான ஒருத்தன் எங்களுக்கு வேணாங்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் கேட்குற ஆளா இல்லை, அவரை நீங்கள் பொறுப்புலேருந்து நீக்குங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது போக இப்போ ஹாதா கத்தல மின்ஹும் ரஜுலன், இந்த எகிப்துவாசிகளில் ஒரு ஆளை வந்து அவர் கொன்று வேற இருக்கிறார். யார்? அப்துல்லா இப்னு அபீ சரக வந்து இவங்களை சேர்ந்த ஒருவரை வந்து அநியாயமாக கொலை பண்ணிட்டார். எதுக்காக வேண்டி? ஏன்டா நீ உஸ்மான்கிட்ட போய் புகார் கொடுத்தேன்ட்டு கொலை பண்ணிவிட்டார். அதனால் ஃபன்சிஃபுமின் ஆமிலிக்க, உங்கள் ஆமில்னா உங்களால் நியமிக்கப்பட்டவர் கவர்னர், உங்கள் கவர்னர் விஷயமாக இவர்களுக்கு நீங்கள் நியாயம் வழங்குங்கள்னு சொல்லி ஆயிஷா நாயி ஒரு தல்காவும் கடுமையாக எச்சரிக்கிறார். ஆயிஷா நாயும் ஒரு ஆள் விட்டு அனுப்பி விட்றாங்க. நீங்கள் செய்கிறது சரியில்லை, உங்கள் கவர்னர் செயல் சரியில்லைன்னு நல்லா தெரியுது, அவரை நீக்கிவிட்டு என்ன செய்யுங்க, இவங்களுக்கு நியாயம் வழங்குங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகல அலைஹி அலி இப்னு அபி தாலிப், அலி அவர்களும் வர்றாங்க. அவங்களே இந்த மிஸ்ர்லேருந்து வந்தவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்களையும் சந்தித்து என்ன நடப்பு இருக்கிறது, இந்த அப்துல்லா இப்னு சரக ஆட்சியில் வந்திருந்தார்னா என்ன ஆகும் அப்படின்றதான் விலைக்கு சொன்னோன்னே, காண முத்தக்கல்லிமல் கௌமி, அந்த மக்கள் சார்பாக பேசக்கூடியவராக அலிதான் இருந்தார். என்ன செய்கிறாருன்னா, இப்போ காலை இன்னமா எசல் உனக்க ரஜுலன் மக்கான ரஜுலின், இவங்க என்ன ஒன்றை கேட்குறாங்க, ஒரு ஆளை கொன்றதுக்காக வேண்டி அந்த ஆளை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆளை பதவி நீக்கி அவங்கள ஒப்படைச்சிட வேண்டேன். அவர் என்ன செய்கிறார்? பதவி நீக்க மட்டும் சொல்லலை, எஸ்அலூனக, இந்த எகிப்திலிருந்து வந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ரஜுலன், ஒரு ஆளை கேட்குறாங்க, மக்கான ரஜுலின், ஒரு ஆளுக்கு பதிலாக ஒரு ஆள். எந்த ஆளுக்கு பதிலாக? அவங்கள சேர்ந்த ஒரு ஆளை கொண்டு விட்டார்ல, அதுக்கு பதிலாக கொலை செஞ்சார்ல அப்துல்லா உன் தம்பி, அவரை கொடு என்று கேட்குறார்கள். கது தவோ கபலோ தமன், அவங்க நிறைய நெஞ்சிருக்காங்கண்டா ரத்தம்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால் ஃபாசிலும் அன்கும், அவங்கள விட்டு நீக்கிறவரை அந்த பொறுப்புலேருந்து என்ன செய்ய நீக்கி விட்டு வக்குலி பைனகும், அவங்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்க. தேடி வந்துட்டாங்க எகிப்திலேருந்து, நான் ஆட்சி வந்து பேர் கெட்டு போயிடும். ஃபைன் வஜபாலே ஹக்குன், அவங்களுக்கு ஏதாவது வந்து ஹக்கு நஷ்டஈடு ஏதாவது கொடுக்க வேண்டி இருந்தால் ஃபன்சிபும் மின்ஹு, அவரிடமிருந்து அவங்களுக்கு அதை வாங்கி கொடு அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். அப்போ தல்கா ஒரு பக்கம், ஆயிஷா நாய் ஒரு பக்கம், அலி, எல்லாம் ஒரு அடியில் நிற்கிறாங்க பாருங்கள். தல்கா, ஆயிஷா, அலி 3 பேருமே வந்து எடுத்து சண்டை போட்டுக்கிட்டவங்க பின்னாடி. இவர் கொலை செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்க? அந்த எகிப்து மக்களுடைய நியாயத்தை விளங்கி அவங்க சார்பாக வந்து என்ன செய்கிறாங்க, உஸ்மான்கிட்ட நீங்கள் உடனே அந்த அப்துல்லா விஷயத்தில் கருணை காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓ காலலகும், அப்போ உஸ்மான் என்ன செஞ்சாருன்னா அவங்களுக்கு சொன்னார், எகிப்தாரு ரஜுலன், அப்போ நீங்கள் எகிப்துக்கு ஒரு ஆளை நியமிக்கணும், அவ்வளோதானே, நீங்களே ஒரு ஆளை சொல்லுங்கள். ஒல்லிகை அழைக்கும் மக்கானோ, எகிப்துலேருந்து 700 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, இஃப்தாரு ரஜுலன், நீங்களே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். ஒல்லிகை அழைக்கும் மக்கானஹு, அவருக்கு பதிலாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆளை நான் வந்து நியமிச்சிடுறேன் அப்படிங்கிறார். உடனே வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அஷாரன் நாசு அலைஹி பி முகமது இப்னு அபி பக்கரின், முகமது இப்னு அபு பக்கரை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். முகமது அபு பக்கர் எகிப்தில் இருந்தவர். இவர் யாருன்னு கேட்டால் அபுபக்கருடைய மகன் முகமது. அபுபக்கருடைய மகன் இருந்தாலும் இவர் அபுபக்கர்கிட்ட வளரலை. அபுபக்கருடைய அதாவது அஸ்மாங்கிறவங்கள அபுபக்கர் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த அஸ்மாங்கிறவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த முகமது. பிறந்த உடனே அபுபக்கர் இறந்துடுறாங்க. இறந்த உடனே கை குழந்தையோட அலி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அலிட்டதுன்னு வளர்றார். பேர் தான் முகமதுன்னு அபுபக்கரை தவிர வளர்ப்பாக தந்தையாக இருந்தாலும் யார்? தந்தையின் வளர்ப்பில் வளரலை. யார்? முகமது அபூபக்கர் என்பவர் வந்து அவர் கை குழந்தையாக இருக்கும்போதே அவர் மூத்தாயிட்டார். அந்த மனைவி என்ன செய்கிறாங்க? அலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கை குழந்தையோட கல்யாணம் பண்ணால் யார் வளர்ப்பா? தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அலி வளர்ந்தவர். அலியோடு இருந்து அலிக்கு சப்போர்ட்டாக இருந்தார். எல்லாத்துலேயும் அலி பக்கமாக நின்றார்.
அலி தகப்பனோட மகன் நிற்கிற மாதிரி நெஞ்சார். அனைத்து விஷயங்களையும் அலியோடு நின்றவர் தான் யார்? முகமதுன்னு அபூபக்கர். அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை நாங்கள் நியமித்து விடுங்க எங்களுக்கு இன்னும் கேட்குறாங்க. ஃபொகால உஸ்மான் சொல்கிறாரு, அஸ்தாமில் அலைஹி முகமது அபிபக்கரின், முகமது அபூபக்கர் வந்து நான் வந்து எகிப்துக்கு நான் கவர்னர் ஆக்குறேன் என்று சொல்லிவிட்டு ஃபக்கத்தப அஹுதஹு, அதுக்குரிய அந்த அக்ரிமெண்ட்டை எழுதுகிறார். எழுதி வல்லாஹு அவரை நியமிக்கவும் செஞ்சார். யார்? இந்த இனிமேல் இவர் தான் தலைவராக இருப்பார், நீ விலகிக்க, சீட்டை விட்டு இறங்கு, இவர் கையில் பொறுப்பப்பட என்ன இருக்கும். அந்த வாசகம்லாம் வரல, இப்படி தானே எழுதுவாங்க. என்ன மாதிரி எழுதுவாங்களோ, ஒருவரை பதவி நீக்கம் செய்வதற்கும் ஒருவரை பதவியில் அமர்த்துவதற்கும் என்ன மாதிரி எழுதுவாங்களோ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அக்ரிமெண்ட்டை எழுதிட்டு என்ன செய்கிறாங்க, அவரை நியமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹரஜமாகும் அதுது மினல் முஹாஜிரின் வல் அன்சார், இவங்க புறப்பட்டு போகிறாங்களா எகிப்து வாசிகள், அவங்களோட சில முஹாஜிர் அன்சார்கள் கூடவே போகிறாங்க. ஏன்னு கேட்டால், நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம், இவர் பொறுப்பேற்ற பிறகு அது எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அப்படி எல்லாமே கிளம்பி போகிறாங்க. அப்போ போயிட்டுருக்கும் பொழுது முகமதும் கிளம்பிட்டார், அவரோட உள்ளவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே ஒரு 3 நாள் தொலைவு, மதீனாவிலேருந்து 3 நாள் தொலைவு தூரம் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கருப்பு நிற ஒரு அடிமை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தில் போயிட்டுருக்கிறார். ஒரு ஒட்டகத்தில் போயிட்டுருக்கிறாரு, கருப்பு நிறத்தில் இருக்கிறாரு, ஒரு அடிமை என்று நல்லா தெரிகிறது. அவரை அது பதுங்கி போகிறார். சும்மா சாதாரணமாக போகிறவங்களுக்கு, இப்போ பதுங்கி போகிறவங்களும் வித்தியாசம் தான். நீ பதுங்குறேன்னா என்ன, யாரையோ பிடிக்கிறதுக்கு போனால் பதுங்கி போவாங்க, அல்லது யாரோ நம்மளை பிடிக்க வர்றாங்கன்னு இருந்தால் பதுங்கி போவாங்க. அப்போ அவர் நினைக்கிறாங்கன்னா, காலின ஒரு ரஜுலுன் எத்துலுபு யுத்துலபு, இவர் யாரையும் பிடிக்க போகிற மாதிரி அல்லது யாரோட விரட்டப்படுற மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பயணம் இருக்கிறது. இப்படி பார்த்துக்கிட்டு பயந்து போவார்ல, அவர் போகிற அந்த ஸ்டைலை வச்சு பார்க்கும் பொழுது இவர் ஏதோ ஒரு கல்ல வேலைக்கு போகிறாரு என்று அவன் நினைக்கும் அளவுக்கு என்ன இருக்குது. அப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் போனாங்கள்ல, முஹாஜிர் அன்சார்கள்லாம் போனாங்கள்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மா கிஸ்ஸத்துக்க, இது என்னப்பா உனக்கு என்ன விஷயம், நீ யார், என்ன விஷயமா, ஷானுக்க ஹாரிபுன் அவ் தாலிபுன், யாரையா தேடி போறியா இல்லை உனக்கு யாரை விரட்டிட்டு வர்றாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து குலாமும் அமீருல் முமினீன், நான் அமீருல் முமினுடைய ஊழியன், அடிமை, உஸ்மானுடைய அடிமைங்கிறார். குலாமும் அமீருல் முமினீன், அமீருல் முமினுடைய ஊழியனாக இருக்கிறேன். வஜ்ஜஹனி இலா ஆமில் மிஸ்ருடைய கவர்னருக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். ஒரு செய்தியோட மிஸ்ருடைய கவர்னருக்கு ஒரு செய்தியோட முகமது அனுப்பிட்டார் ஏற்கனவே. அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. இந்த சஹாபாக்கள் முஹாஜிர் அன்சார்களும் பின்னாடி போகிறாங்களா, அவங்க கண்ணில் இந்த ஆள் மாட்டிடுறாரு. மாட்டினோன்னு என்ன செய்கிறாங்க, என்னப்பா செய்தின்னு கேட்ட உடனே, இல்லை நான் எகிப்துடைய கவர்னர்னா அப்துல்லாவை சொல்கிறார், உஸ்மானுடைய தம்பியை சொல்கிறார். அப்போ அந்த தம்பியை இப்போ அந்த கவர்னருக்கு ஒரு செய்தி தந்திருக்கிறாங்க, உஸ்மான் சார்பாக நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, எகிப்துடைய கவர்னர் இந்த இவர் தானப்பான்னு சொல்லி இவரை காட்டுறாங்க முகமதை. இல்லை இவருக்கு இல்லை, நான் அவருக்கு இன்னொரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறார். போகணுன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ அவர்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, குலாமும் மன்னன்த, நீ யாருடைய ஊழியர் ஒழுங்காக சொல்லு அப்படின்னோடனே அந்த ஆள் உளர்றான். இப்போ நான் உஸ்மான் அனுப்புனாங்கன்ட்டு சொன்னோடனே பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, துருவுறாங்க. விசாரிக்கும் பொழுது மர்ரத்தன் யக்கூலு குலாம் அமீருல் முமினின், நான் அமீருல் முமினுடைய குலாம் அடிமை என்று ஒரு தடவை சொல்கிறான். மர்ரத்தன் யக்கூலு குலாம் மர்வான், நான் மர்வானுடைய ஊழியன் என்று இன்னொரு தடவை சொல்கிறான். ஒரு தடவை கேட்டால் என்னை மர்வான் அனுப்புனாருங்கிறான், இன்னொரு தடவை கேட்டால் உஸ்மான் அனுப்புனாருங்கிறான். இந்த மர்வான் யாருன்னு பிறகு நான் சொல்கிறேன். அப்போ 2 பேர் அனுப்புனதாக அவன் ஒரு டைலாக் சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போ அதில் வந்த ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் இவனை பார்த்துருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், இல்லை இவர் உஸ்மானுடைய ஊழியர் தான், நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு. மக்காவில் உள்ள ஆளுக்கு தானே, மதீனாவில் உள்ள ஆளுக்கு தானே, அது கூட சஹாபாக்கள் தானே அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹத்தா அரஃபஹு ரஜுலுன் அன்னஹுல் உஸ்மான், இவர் உஸ்மானுடைய ஊழியர் தான் என்பதை ஒரு மனிதர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். சரி, கண்டுபிடிச்ச உடனே இப்போ முகமது இருக்கார்ல, அபூபக்கருடைய மகன், அவர் கேட்குறாரு, இலாமன் உருசுல்த, அவர்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க. அவர் தான் இப்போ தலைவர். அவரை விசாரிக்கிறார். 2வது அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விசாரிச்சுவிட்டு ஆளை எடுத்துக்கிட்டு வந்து இவர் முன்னாடி விட்டுடுறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இலாமன் உருசில்த, நீ எங்கே அனுப்பப்பட்டிருக்க, நீ யாருக்கு நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய்
அப்படின்றவுடனே இல்லை ஆமில் மிஸ்ர் எகிப்துடைய கவர்னருக்குன்னாங்க. கேட்குற பிமாதா என்ன என்னத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிற என்ன செய்தியோடு நீ போகிறேன்னவுடனே பிரிசாலத்தின் ஒரு செய்தி ஒரு ஒரு தூது செய்தியோடு போகிறேன், ஒரு மெசேஜோடு போகிறேன் அப்படின்னோடனே அவர் கேட்குறார் மாக கிதாபுன் மெசேஜுங்கிறிய கிதாப் எழுத்தில் ஏதாவது இருக்குதா? மெசேஜ்னால் வாய் வழி மெசேஜா அல்லது எழுத்து மெசேஜான்னு கேட்குறாரு. மாக கிதாபுன் ஏதாவது எழுத்துமானமாக ஏதாவது வச்சுருக்கிறியான்றவுடனே காலலா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பத்தசு அவரை தேடி கீடி பார்க்குறாங்க. பழம் எஜுதுமாகு கிதாபன் எழுத்தில் ஒன்றுமே இல்லை என்ன. ஆனால் அவன் காணத்து மாவு இதாவத்தும் அவற்றை வந்து அந்த மை ஊற்றுறதுக்கு ஒரு கூடு மாதிரி வச்சுருப்பாங்க. தொட்டு தொட்டு எழுதுவாங்கள்ல, இங்கு ஊற்றிக்கிடுவாங்க. இப்போ பேனாவில் தொட்டு எழுத அந்த காலத்தில் இருக்கும். அது மைக்கூடை வச்சுருப்பாங்க. பேனாண்டா குச்சியில் இருக்கும், அது முக்கி எழுதுவாங்க. அதுக்கு பேர் மைக்கூடு. மைக்கூடு வந்து காலியாக இருக்குது. காலியான ஒரு மைக்கூடு அதில் இருந்துச்சு, காஞ்சி போய் அதில் வந்து இப்படி குடுக்குன்னா ஒரு சத்தம் வருது. காலியான மைக்கூட்டுக்குள்ளே ஒரு கடிதத்தை சுருட்டி உள்ளக்க போட்டு வச்சுருக்கிறார். அப்போ காணமாக இதாவத்தும் அது எபிசத் காய்ந்து போன ஒரு மைக்கூடு இருந்தது. பீஹா செய்வனு எத்த கலகலண்டு ஒரு சத்தம் வரக்கூடிய ஒரு பொருள் ஏதோ ஒன்று இருக்கிறது. இப்போ ஹர்ர கூகுலி குறிஜோ அதை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவ்வளோ மிக வெளியேற்ற முடியலை. இப்போ சக்குலி தாவத்தை உடைக்கிறாங்க, அந்த மைக்கூடை உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே ஃபொய்தா ஹஃபிஹா கிதாபுன் அதில் ஒரு கிதாபு இருக்கிறது, ஒரு லெட்ரு இருக்கிறது, ஒரு தபால் இருக்கிறது. அந்த தபால் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாசகம் மின் உஸ்மான் எழுதுவது இலா இப்னு அபி சரஹ் அது அப்துல்லாவுக்கு தம்பிக்கு, இலா இப்னு அபி சரஹுக்கு உஸ்மான் எழுதுவதுன்னு ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து இந்த படித்தவொன்னு என்ன செய்கிறாரு, முகமது பார்த்துட்டு நம்மளாக படிக்கக்கூடாதுன்னு எல்லோரும் வாங்கங்கிறாரு. தலைப்பு மட்டும் பார்க்குறாரு. கடிதம் வந்து அங்கே உள்ள கவர்னருக்கு போகுது. கடிதன்றைய ஃப்ரம் யாருன்னு கேட்டால் உஸ்மான்கிட்டருந்து போகுதுன்ற உடனே எல்லாம் வாங்க பாங்கிறார். கூட இருந்த முஹாஜிர் அன்சார்லாம் பயணத்தில் இதெல்லாம் நடக்கிறது. கூட்டிட்டாங்க. கூட்டின உடனே ஜமா முகமதுன் மன்கான இந்தகுமினல் முஹாஜிரன் உள்ள அன்சார் உகைருகும் முஹாஜிர் அன்சார் மற்றவங்க எல்லாரையும் என்ன செய்கிறார், முகமது கூப்பிட்டு சும்மா ஃபக்கல் கிதாபை பேர் கடிதத்தை ஓப்பன் பண்ணி மகளரி மின் அவங்க முன்னிலையில் வைத்து ஓப்பன் பண்ணுகிறார். ஓப்பன் பண்ணவுடனே ஃபைதா ஃபீஹி அதில் உள்ள செய்தி என்னவென்று சொன்னால் இதா தாக்க ஃபுலான்னா அந்த பேரை சொல்லலை, இன்னார் வந்தால் ஓ முகமதுன் இவர் முகமது அபுபக்கர் இவர் வந்தால் ஓ ஃபுலானுன் இவர் வந்தால் 3 பேரை சொல்லியிருக்கு. 3 பேரில் ஒரு ஆளுடைய பேரை இந்த சையது இப்னு முஸைபுக்கு தெரிஞ்சிருக்கிறது. மீது 2 பேர் பேர் அவருக்கு தெரியலை. அது ஃபுலான்னு சொல்லிடுவாங்க. பேர் தெரியாட்டு என்ன செய்வாங்க, இன்னாரையும் முகமதையும் உன்ட்ட வந்தார்களே ஆனால் ஃபஹத்தல் கத்தலகும் தந்திரமாக கொண்டு விடு. இந்த அப்துல்லா அந்த கவர்னருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, உங்ககிட்ட முகமது வர்றார், அவரோட இன்னும் 2 பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட அழகாக பேசி தந்திரமாக பேசி ஃபஹத்தல் கத்தலகும் அவங்கள வந்து தந்திரமான முறையிலையும் கொலை பண்ணிடு. அபுத்தில் கிதாபகு அவர் ஒரு கிதாபை கொண்டு வருவார்ல, என்னையை தான் கவர்னராக ஆக்கியிருக்கிறேன்ட்டு அந்த கிதாபை அழிச்சு விடு. அது மாதிரி கர்றாள் அமளிக்க உன்னுடைய அமலில் நீ நீடித்தீரி, நீனே இதை இருந்துக்கிட்டு ஹத்தா ஏக்கரை என்னுடைய கருத்து உனக்கு வர்ற வரைக்கும் நீயே தொடரு. அது மாதிரி வஹபிஸ் மை அஜீவு இளைய ஏத்தல்லவும் மின்க அப்போ உனக்கு அநியாயம் செய்வதாக புகார் செஞ்சு யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கைது பண்ணி வச்சிக்க அப்படின்னு சொல்லி அது அந்த கடிதத்தில் இருக்குது. அப்போ இந்த கடிதம் என்னென்னு கேட்டால், இவரை கவர்னராக நியமிக்கிறதாக ஒரு கடிதம் இவர்கிட்ட கொடுத்தாச்சு. இன்னொரு ஆள்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கப்படுது. அந்த கடிதத்தை வச்சு என்ன செய்கிறது, அவருக்கு யாருக்கு, அதே அப்துல்லா இப்னு அபி சரஹுக்கே கடிதம் போகுது. இந்த மாதிரி ஒரு கடிதம் கொடுத்து வச்சுருக்கிறேன், அவர் வருவார், அதை கேட்டு நீ ராஜினாமாலாம் பண்ணிவிடாத, நீ தான் ராஜா, நீ தான் கவர்னரு, நீ கடிதம் கொண்டு வர ஆளுகளை தந்திரமாக பேசி காலி பண்ணிவிடு, நீ வந்து அவர் நியமன கடிதத்தையும் அழிச்சு போடு, நீ நான் பிறகு சொல்கிறேன்னு வருது. அப்போ இது என்ன லெவலுக்கு வரும், இதை பார்த்தா உஸ்மான் வந்து டபுள் கேம் விளையாடுறான்னு வரும்ல. உஸ்மானே இவரை நியமிச்சிடுறாரு, அவங்கள விருப்பத்தை கேட்டு அவனை நியமிக்கிறேன்னு சொல்லி நியமிச்சிடுறாரு. அவரும் நம்பிக்கையோடு அங்கே போகிறாரு. போய்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை வேகமாக அனுப்பிவிட்டு வர்றதுக்கு முன்னாடி காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி கடிதம் கொடுத்தாருன்னு சொல்லும்போது என்ன ஆகும், ஃபலம்மா கரவுல் கிதாபை அந்த கடிதத்தை படித்த உடனே ஃபஸவு அனைவரும் திடுக்கிட்டார்கள், நடுநடுங்கி போயிட்டாங்க.
என்னடா இப்படி இது இப்படி இது எப்படி நம்புறது இது எப்படி இது ஒன்று ஏற்றுக்கிறவே முடியலை. உஸ்மான் இப்படி செஞ்சார்னா எப்படி? அப்போ ஃபரஜவு இலல் மதீனா, அவங்க ஏன் அங்கே போகலை? இப்போ அங்கே மதீனா எகிப்துக்கு போய் வேலை இல்லைன்னு சொல்லி ஃபரஜவு இலல் மதீனா, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஹத்தம முகமது அல் கிதாபி பி ஹவாத்தீம நஃபரின் காணும் முகமது நஜி அந்த கடிதத்தை வந்து அந்த கடிதம் தான் காட்டுறதுக்காக நம்பிட்டு பிறகு சாட்சியாக ஆக்கி எல்லார் முன்னிலையும் மறுபடி சீல் வச்சு வைத்து கொண்டார். வேறு கடிதத்தை காட்டிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த 3 பேர் சாட்சின்னு சொல்லி அது ஒரு முத்திரையிட்டு விட்டார். முத்திரையிட்டு ஒரு ஆள் மூலமாக அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. வந்தவுடனே மதீனாவுக்கு எல்லோரும் ரிட்டன் ஆகிடுறாங்க. எல்லாம் அவங்க எகிப்துக்கு பதவியேற்கன்னு போனவங்க ஆக காலி பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி மதீனாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ஓ கதிமுல் மதீனா. இது எல்லாம் சையது பின் முஸையப் சொல்லக்கூடிய செய்தி தான். அந்த இப்னு அஸாக்கிரில் இருக்குல்ல, அது நீண்ட ஹதீஸ், அதில் வருது. ஓ கதிமுல் மதீனா, எல்லோரும் மதீனா வந்து விட்டார்கள். வந்தவுடனே ஜமவு தல்ஹாவை கூப்பிட்டார்கள். ஓ ஜுபைர், இவரும் 10 பேரில் ஒரு ஆள் தான். ஜுபைரையும் கூப்பிட்டார்கள், அவரும் 10 பேரில் ஒரு ஆள். ஓ அலியையும் கூப்பிட்டார்கள், 10 பேரில் ஒரு ஆள். ஓ சாதுபின் அபி வக்காஸ், இவரும் 10 பேரில் ஒரு ஆள். அந்த 10 பேரில் உள்ளவரில் 4 பேர் இவங்க 4 பேரையும் கூப்பிட்டார்கள். ஒமன்கான மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய தோழர்களில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றாங்க. யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ எல்லோரும் வாங்க. அப்போ எல்லோரும் ஒன்றா கூட்டி வச்சு இந்த 4 சஹாபியும் கூப்பிட்றாங்க, மீதி உள்ள மூத்த சஹாபிகளையும் கூப்பிட்றாங்க. சும்மா ஃபதுல் கிதாபை பிமாஹலரி மின்ஹும், அவங்க எல்லாருடைய முன்னிலையில் அந்த கிதாபை சீலை உடைக்கிறாங்க. கடிதத்தை என்ன செய்கிறாங்க, உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு வாகுபருகும் பிகிசத்தில் குலாம், இந்த உஸ்மானுடைய வேலைக்காரர் இருக்கார் இல்லையா, ஊழியர் அடிமை, அவருடைய செய்தியை வந்து விளக்குறாங்க. இந்த மாதிரி போனார், நாங்கள் விசாரித்தோம், சொன்னார், தூது செய்தி கொடுக்குறேன்னாரு. இந்த நடந்ததையெல்லாம் கடைசியில் ஒரு மைக்கூட்டில் வச்சுருந்து உடைச்சி கிடச்சி எடுத்தோன்றதை இந்த குலாம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் என்ன செஞ்சார், விலக்கி விட்டு அக்ரஹுல் கிதாபை, அவங்களுக்கு கிதாபை என்ன செஞ்சாங்க, ஓதி காட்டினாங்க. படித்து காட்டினாங்க. படித்த உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிரும், உஸ்மான் கோவம் வந்துடும்ல. என்னடா இப்படி ஒரு வஞ்சகம் பண்ணி கொள்றதுங்கிற என்னது, ஒரு ஆளுக்கு பொறுப்பை நியமித்து விட்டு யார் மீது புகார் வர்றது அவருக்கு இன்னொரு கடிதத்தை அனுப்பி நீ வந்து ஆளை காலி பண்ணிடுன்னு சொன்னால் எப்படி? அப்போ ஃபலம் எபுக்கா அகதும் மினல் மதீனத்தி இல்லா ஹனக்கரா உஸ்மான், எல்லா மதீனாவில் ஒருத்தரும் உஸ்மானை வெறுக்காமல் இருக்கவில்லை. எல்லோரும் நினச்சிட்டாங்க, கட்டுமையான கோபமாச்சு. அது போக ஜாத தாலிக்க மண்கான கலபலி இப்னு மசூத் ஓ அபீதரின் ஓ அம்மார், இந்த 3 பேருக்காக வேண்டி கோபமாக இருந்தாங்கல்ல, அதாவது இப்னு மசூதுக்காக கோபமாக இருந்த அவர் கோத்திரத்தார்கள், அபூதருக்காக கோபமாக இருந்த அந்த சம்பவங்களை முன்னாடி சொல்லிட்டேன், அந்த கோத்திரத்தார்கள், அம்மாருக்காக வேண்டி கோபமாக இருந்தவர்கள்லாம் இதில் சேர்ந்து கொண்டார்கள். அவங்க கோபம் ஜாஸ்தி ஆகுது. அவங்க ஏற்கனவே என்னடா பண்ணுறேன்னு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி இந்த ஒரு மேட்ரு கிடைச்ச உடனே சஹாபாக்களுக்கும் கோபம், இந்த குறிப்பாக இந்த 3 குடும்பத்தாருக்கு என்ன செய்கிறாங்க, கோபம். அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர்கள்லாம் எழுந்தார்கள். ஃபலஹிகு பி மனாசிலிஹிம், வந்து வீடுகளுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்தா மாமின்ஹும் அஹதுன் இல்லா ஹுவ முகுத்தமுன் லம்மா கரவுல் கிதாப், இந்த கடிதத்தை வாசித்த பொழுது கவலை தோய்ந்த முகத்தவராக தவிர ஒருத்தரும் இருக்கவில்லை, எல்லாம் கவலை. இந்த கடிதத்தை பார்த்தவுடனே என்ன முடிவு செய்யணும்னு சொல்ல முடியலை. கவலைன்னா எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தில் இருந்து ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து இப்படி ஒன்று செஞ்சிட்டாரே, இப்படி ஒரு வஞ்சகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலைப்படுறாங்க. ஹாசரன் நாச உஸ்மான், ஹாசரன் நாசு உஸ்மான், மக்கள்லாம் உஸ்மானை முற்றுகிட்டார்கள். அப்போ உஸ்மானை சுற்றி என்ன செய்கிறாங்க, ரவுண்டு கட்டிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தது முகமது அபூபக்கர். அவரை தானே கொள்றதுக்கு கடிதம் இருக்குது. அவர் கூடுதலாக அவர் கோபம் வருமா இல்லையா, அவர் கோபமாக இருக்கிறார். எல்லாம் என்ன செய்கிறாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ வந்து உஸ்மானுக்கு ஏதாவது ஏற்பட்டுரும், மக்கள் பூரா கொந்தளிப்பாக இருக்கிறாங்க, ஏதாவது ஏற்பட்டுரும் என்று சொல்லி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இதை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, அலி என்ன செய்கிறாங்கன்னா, தல்ஹா, ஜுபைர், சாது, அம்மார், சஹாபாக்கள், பத்ரியன்கள் அவ்வளோ பேரையும் கூப்பிட விட்றாங்க. கூப்பிட விட்டு உஸ்மானை விசாரிப்பதற்காக அவங்க போகிறாங்க. என்ன விசாரித்தாங்க, இப்போ அது என்ன நடந்த சம்பவம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
உஸ்மானை போய் விசாரிப்போம் அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே எப்படி விசாரிக்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா தகல் அலா உஸ்மான், பிறகு உஸ்மானிடத்தில் சென்றார்கள். ஓ மாஹுல் கிதாபு ஒல் குலாமு ஒல் பயிர், அவரோட யாரை கூட்டு போகிறாங்கன்னா அந்த கிதாபையும் கொண்டு போகிறாங்க, அந்த ஊழியரையும் கொண்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த ஒட்டகத்தையும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் வச்சுக்கிட்டு அலி கேட்குறாரு, ஹாதல் குலாமு குலாமுக்க, உஸ்மானே இந்த ஊழியர் உன் ஊழியர் தானா? முதல்ல 3 விஷயம் இருக்குல்ல, அந்த கடிதம் ஒன்று, அந்த கடிதத்தை எதில் கொண்டு போனார் அந்த ஒட்டகம் ஒன்று, அந்த ஊழியர் ஒன்று. இந்த 3 எவிடன்ஸை வச்சு தான் உஸ்மானை விசாரிக்கிறாங்க. எப்படி விசாரிக்கிறாங்க? இந்த ஊழியர் வந்து உனது ஊழியரா அலி கேட்குறார். அப்போ உஸ்மான் என்ன செய்கிறார்? காலனா ஆமாம் என் ஊழியர் தான், என்னுடைய அடிமை தான் அவர் அப்படின்னு சொல்லிவிடுறார். அப்புறம் அலி கேட்குறாரு, ஒல் பயிரு பயிருக்க, இந்த ஒட்டகம் ஓன் ஒட்டகம் தானா அப்படின்னு கேட்குறாரு. உஸ்மான் சொல்கிறாங்க, நாம் ஆமாம் ஏன் ஒட்டகம்தான் அப்படின்னு 2 விஷயம் சொல்லிட்டார். அடுத்து அலி கேட்குறாரு, அந்த கத்தப்த ஹாதல் கிதாப், இந்த கடிதத்தை நீ தான் எழுதினியா? அந்த கடிதம் அந்த ஆளை வந்து போட்டத்தில் இருந்து எழுதினா வருதில்ல, இந்த கடிதத்தை நீ தான் எழுதினியான்னு கேட்குறாரு. கால, அப்போ உஸ்மான் சொல்கிறாங்களா, நான் எழுதலை. ஹலஃப பில்லாஹி, அல்லா மேலே சத்தியமிட்டு சொன்னார், மா கத்தப்து ஹாதல் கிதாப், இந்த மாதிரி ஒரு கடிதம் நான் எழுதவே இல்லை. ஒலா ஆமுருபிகி, அதை கொண்டு நான் வந்து கட்டளையிடவும் இல்லை, வேறால சொல்லி எழுத சொல்லவும் இல்லை. ஒலா இல்மபிகி, அதை பற்றிய ஞானமும் எனக்கு இல்லை. இப்படி ஒரு கடிதம் போய்கிட்டு இருக்குங்கிற விவரமும் எனக்கு தெரியாது. நான் எழுதவும் இல்லை, எழுத சொல்லவும் இல்லை. இப்படி ஒரு கடிதம் போய்கிட்டு இருக்கிறது என்ற விவரமும் எனக்கு தெரியவும் செய்யாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிடுறாரு. அப்போ அலி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அலியை திருப்பி கேட்குறாரு, ஃபொல் ஹாத்தமுக்க, இந்த கடிதத்தில் வச்சுருக்கிற இறுதியில் வச்சுக்கிற சீல் இருக்குல்ல, முத்திரை, அந்த முத்திரை ரப்பர் ஸ்டாம்புங்கிறோம்ல, அந்த காலத்தில் முத்திரை, அந்த முத்திரை வந்து உங்கள் முத்திரை தானா அப்படின்னு கேட்குறாரு. காலனா ஆமாம் நம்ம முத்திரை தான் அது. அப்போ கடிதத்தில் வைக்கிற முத்திரையும் உங்கள் முத்திரையாக இருக்கிறது. அப்போ அவர் கேட்குறாரு, கைஃபைய குருஜு குலாமுக்க பி பயிரிக்க பி கித்தாபின் அலைகி ஹாத்தமுக்க லாத்தாலும் பிகி. அவர் கேட்குறாரு, உன்னுடைய ஊழியர் உன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய முத்திரை வைத்த கடிதத்தை கொண்டுக்கிட்டு போகிறாரு, அது உனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ திருப்பி என்ன செய்கிறாருன்னா உஸ்மான் வந்து, ஹலஃப பில்லாஹி மா கத்தப்து ஹாதல் கிதாப், நான் இந்த தபால் எழுதவே இல்லை. ஒலா அமர்த்து பிஹி, நான் அப்படி கட்டளையிடவும் இல்லை. ஒலா வஜ்ஜஹத்து ஹாதல் குலாமை இலா மிஸ்ரகத்து, எகிப்துக்கு இந்த குலாமை ஒருபோது நான் அனுப்புனதே இல்லை, நீ எகிப்துக்கு போ என்று சொல்லி நான் அனுப்பவே கிடையாது என்று ஹலஃப பில்லா, அல்லா மேலே சத்தியம் பண்ணி அவர் சொல்லிடுறார். இது முதல் விஷயம். இப்போ அலி தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வர்றார். மக்கள்லாம் திரட்டிக்கிட்டு வந்து இசுவாக்குறார். அலி தான் கேட்குறாரு, விசாரிக்க வர்றார். எல்லாத்தையும் தல்ஹா சுபைர் அம்புட்டையும் கூப்பிட்டது அவர் தான். அலி கூப்பிட்டு வந்து இது விசாரிக்கிறார். இந்த விசாரிக்கும் பொழுது இப்போ வந்து இப்படி ஒரு வந்தவன உஸ்மான் இந்த பதிலை சொல்கிறார். இவர் அலி வந்து அலி மார்க்கத்தில் பெரிய சட்ட நிபுணருங்கிறீங்க, ஒட்டக கதையெல்லாம் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அவ்வளோ விவரமுள்ள ஒரு ஆள் வந்து இந்த விஷயத்தை எப்படி அணுகணும், மார்க் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கணும், அவருடைய முத்திரை இருந்தால் அவருடைய ஆகுமா, ஏன் முத்திரை எடுத்து இன்னொருத்தர் வைக்க முடியாதா? வைக்க முடியும். அதே மாதிரி வந்து என்னுடைய ஊழியனே வந்து எனக்கு எதிராக போய் ஒரு வேலையை செய்ய முடியாதா? முடியும். ஏன் ஒட்டகத்தை களவாண்டுட்டு போக முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ இந்த விஷயத்தை வந்து உஸ்மானுடைய சீல் இருக்கிற காரணத்தினால, உஸ்மானே வந்து உஸ்மானுடைய ஊழியராக இருக்கிற காரணத்தினால, உஸ்மானுடைய ஒட்டகமாக இருக்கிற காரணத்தினால இது உஸ்மான் தான் எழுதினார்னு சொல்ல முடியுமா? முடியாது. எழுதியும் இருக்கலாம், எழுதி இருக்கலாம்ங்கிற அடிப்படையில் விசாரிக்கவும் செய்யலாம். இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இப்படி நீங்கள் விசாரிக்கும் பொழுது அதை மறுக்கிறதுக்கு அவர் எழுதாமல் இருக்கலாம்ல. அவர் தான் எழுதினார் என்பதற்கு இது சாட்சியாகாது. எது சாட்சியாகவும், நான் பார்த்து கொண்டிருந்தேன், இவர் தான் அந்த கடிதத்தை எழுதி இந்த ஊழியர்கிட்ட கொடுத்தார் என்று ஒரு ஐ விட்னஸ் வந்தாலே தவிர இதை உஸ்மான் எழுதினார் என்று சொல்ல முடியாது. ஒரு ஆள் என் பேரில் ஒரு கடிதத்தை யாரும் எழுதலாம், என்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தனை அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். என் வீட்டு மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டே அதை கொண்டு விட்டு போகலாம்.
இது எல்லாமே வந்துக்கிட்டு அவர் உஸ்மான் செஞ்சிருக்க சான்ஸ் இருக்கிற மாதிரி உஸ்மான் செய்யாமல் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்திற்கு அவர் என்ன தீர்ப்பளிக்கணும்? அலி இவர்கிட்ட கேட்குறாரு, சத்தியமன் நீ மறுத்த பிறகு மார்க்க தீர்ப்பு என்ன? இவர் அங்கே உள்ள மக்களை எல்லாம் புரிய வச்சு மார்க்கப்படி நம்ம கேட்டுவிட்டோம், அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு. அவர் இல்லை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை ஓச்சிருங்க, அவரை முற்றுகையிடுவதற்கு வேலை இல்லை. ஏன்னு கேட்டால் முற்றுகையிட்ட ஆட்கள்லாம் யார்? இவர் மகனை ஹசனை ஹுசனை கூட நிப்பாட்டினாருங்கிறாங்க. ஆனால் முற்றுகையிட்ட ஆளுக்கு பூரா இவருடைய ஆளுக்கு தான், அலிக்கு வலதும் இடதுமாக இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் முற்றுகையிட்டாங்க. அந்த முற்றுகையிட்ட சம்பவம்லாம் வருது, பின்னாடி வருது, அதில் வருது. கொலை செய்யப்படுறதுக்கு காரணமாக இருந்தவர்கள்லாம் அலிக்கு வலதாக இடதாக இருந்த அம்மார் இப்னு யாசிர், அஷ்தரு, முகமது அபூபக்கர் எல்லாமே அலிப்பாட்டி தான். ஒரு பக்கம் அவங்களையெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் அடங்கிடுவாங்க. யார் முற்றுகையிட்டிருக்கிறாங்களோ, என்னடா முற்றுகை விசாரிச்சிட்டோம்ல, மார்க் அடிப்படையில் முடிஞ்சு போச்சுல, அவர் மறுத்துட்டார்ல, அதை விடு, அடுத்த வா. அப்போ இந்த தபாலை வைத்து கொண்டு அப்பாய் மாதிரி ஆள் உஸ்மான் அவரை ஏமாற்றலாம். என்ன மாதிரி ஏமாத்தினாங்களோ, எவனை வந்து அடிமையை விலைக்கு வாங்கலாம், ஒட்டகத்தை களவாண்டுக்கிட்டு வந்துரு, அப்போ தான் நம்புவாங்க என்று சொல்லலாம். அப்படியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இதில் 3 சான்ஸ் இருக்குது. இந்த கடித விஷயத்தில் வந்து ஒன்று உஸ்மானே எழுதியிருக்கலாம், அல்லது உஸ்மானுக்கு வந்து மருவான் ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுருந்தார், அந்த மருவான் அவர் வீட்டில் தான் இருந்தார், அந்த மருவான் என்பவர் இதை எழுதியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் மக்களுக்கு வருது. உஸ்மான் இல்லை என்று சொன்னால் மருவான் தான் எழுதியிருப்பார். மருவான் யார் என்று கேட்டால், மருவான் வந்து இப்போ மருவானுடைய தகப்பனார் வந்து ஹக்கமுடைய தகப்பனார் வந்து அபுல்லாஸ், இதை வச்சுக்கிறோங்க. உஸ்மானுடைய தகப்பனார் அஃபானுடைய தகப்பனார் அபுல்லாஸ். இந்த அபுல்லாஸ் என்பவருடைய பேரன் தான் உஸ்மானு, அபுல் ஆஸுடைய பேரன் தான் மருவான். இந்த மருவான் என்பவர் யாருன்னு கேட்டால், அபுல் ஆஸ் என்பவருடைய பேரன், உஸ்மானும் பேரன், 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிற ஒரு ஒன்று விட்டு அண்ணன் தம்பியாக ஆகுறாங்க. அப்போ இந்த மருவான் என்பவர் வந்து பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு, அபுல் ஆஸ் என்பவருடைய பேரனாக இருக்கிறாரு. உஸ்மானும் அபுல் ஆஸுடைய பேரனாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்கிற வகையில் அவரை வந்து நெருக்கமாக வச்சுருந்தார் மருவான். அப்போ இந்த அவரும் பனு உமையாவில் உள்ள ஆளுக்கு தான் 2 பேருமே. இந்த ஒரு காரணத்தினால அந்த உஸ்மானை வந்து அவர் அங்கே தான் தங்க வச்சுருந்தார். அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நீ எழுதலைன்னு சொன்னால் உஸ்மானை எங்கள்கிட்ட மருவானை ஒப்படைச்சிரு, மசுவான் ஒன்றை தானே இருக்கிறாரு, எங்கள்கிட்ட ஒப்படைன்னு அடுத்து கோரிக்கை வைக்கிறாங்களாம். அந்த தாரிகு இப்னு அசாக்கிரில் சையது முஸையப் அறிவிப்பில் வருகிறது, அம்மல் ஹத்து, இந்த கடிதம் ஃபாரஃபு அன்னஹு ஹத்து மருவான், அது அப்படின்னா மருவானுடைய வேலையாக தான் இருக்கும் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ உஸ்மான் அதை எழுதலை, சரி சத்தியம் பண்ணிட்டார். என்ன விளங்கி கொண்டார்கள்? மருவான் செஞ்சுருக்கலாம், மருவான் இந்த மாதிரி குழப்பம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவர் இதை உஸ்மான் பேரை பயன்படுத்தி எழுதியிருக்கலாம், அவருக்கு அந்த அவருடைய முத்திரை எடுப்பதற்கும் அந்த ஊழியரை போயிட்டு வர சொல்வதற்கும் எல்லாம் அந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி மருவானை நினைக்கிறாங்க. ஓ ஷக்கோஃபி அம்ரி உஸ்மானுடைய விஷயத்தில் சந்தேகப்படுகிறார்கள். அப்போ சந்தேகப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து மருவானை ஒப்படைச்சிரு, மருவானை கொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. மருவானை ஒப்படைக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மருவான் வந்து காண மருவானும் இந்த ஒஃபித்தார், உஸ்மானுடைய வீட்டில் தான் மருவானும் இருந்தார். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒப்படைக்கன்னு கேட்குறாங்க. யார்? முகமதுடைய தோழர்கள்னால் முகமது இப்னு அபூபக்கர் இருக்கார்ல, அலிப்பாட்டில் உள்ளவர், அபூபக்கருடைய மகனாக இருந்தாலும் அலியால் வளர்க்கப்பட்டவர், அவர் தான் இந்த புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார். உஸ்மானுக்கு எதிராக மக்களை திரட்டினதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால் முகமது அபூபக்கர் தான். அவர் யாருன்னு கேட்டால் அவர் அலி ஒன்று தான். இது அலிக்கு சம்பந்தம் இல்லை, நியாயத்தை தான் பேசணும். இந்த அப்பாவி மனுஷனுக்கு பேச யாருமே கிடையாது. நம்ம சுன்ன ஜமாத்து உலமாக்கள்னு கடந்த காலத்தில் இருந்த எல்லார் மேலேயும் நம்ம கோபம் தான் வருகிறது. அவங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஷியாக்கள் வந்து உஸ்மானை குறை சொல்வதற்கு ஆளுக்கு இட்டு கட்டி பொய்களெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க அலியை பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கொள்கை யாரை வேண்டாலும் காஃபிர் ஆக்கிட்டு போயிடலாம். அதனால என்ன செய்கிறாங்க, உஸ்மானை திட்டுவாங்க, அலியை, உமர், அபூபக்கர், ஆயிஷா எல்லாத்தையும் காஃபிர் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அலியை பற்றி இவங்களுக்கு சொல்ல முடியாது. நம்ம சஹாபாக்கள்லாம் மதிக்கிறோம்,
அப்படிங்கிற ஒரு கோணத்தை வைத்துக்கொண்டு அலியை குறை சொல்வதற்குரிய ரீசன்கள் 1000 இருக்கிறது. அதை கூட அறிஞர்கள் சொன்னது கிடையாது. நடந்த சம்பவத்தை பற்றி பேச மாட்டோம். அது எப்படி பேச மாட்டோம்? நடந்தது அநியாயமாக இருந்தால் பேசணும். அந்த சம்பவம் கண்டிப்பாக அது ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார் உஸ்மான், அதை தடுத்திருக்க முடியும் இந்த அலி நினைத்தார் என்று சொன்னால் ஒரு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் நம்முடைய வேலையும் செஞ்சார்கள். அஸ்தராக இருக்கட்டும், அவர் முகமது அபூபக்கராக இருக்கட்டும், எல்லாருமே அவர் கண்ட்ரோலில் உள்ள ஆளுக்கு தான். ஹசன் ஹுசைன் வாசலில் பாதுகாப்பு நில்லுங்கன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அடக்கவில்லை. அப்போ என்ன செய்யணும்? மர்வானை பிடிச்சி முகமதுரையும் ஒப்படைக்கணும். மர்வானை விசாரிங்க. மர்வானை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அலியை என்ன செய்யணும்? சரி உஸ்மான் நீ இல்லையா, மர்வானை கூப்பிடு, நீ என்ன பண்ணி கொடுத்தியா? ஆமாண்டாருன்னா ஓகே, இல்லை நான் இந்த வேலையை செய்யலைன்றாருன்னு சொன்னால் அவரை சார்ஜ் பண்ண இயலாது. யார் பேரில் அந்த கடிதம் இருக்குதோ அவரே சார்ஜ் பண்ண முடியலைங்கும்போது மர்வான் இதை மறுத்துட்டாருன்னு சொன்னால் பிரச்சனை முடிச்சிடணும். அப்போ மர்வானை விசாரிக்கிற கூப்பிடுறதுக்கு பதிலாக அப்போனா நீ எழுதலையில் மர்வானை பிடிச்சி அவங்கள்ட்ட ஒப்படை கொல்லணும், கொள்வதற்கு கேட்குறார்கள். விசாரணை இல்லாமல், தீர்ப்பு இல்லாமல், சட்டப்படியான நியாயம் இல்லாமல் முகமது அபூபக்கரை பிடிச்ச ஒரு கொடுத்துடணுமா? யாரை? மர்வானை ஒரு கொள்ளுவாராம். அடே மர்வானையும் மார்க்கப்படி விசாரி. ஏன்ப்பா அந்த ஊழியர் ஊழியரான்னு கேள்வி இல்லைம்பாரு. ஒட்டகமான்னு கேள்வி இல்லைம்பாரு. கடிதம் நீ தான் எழுதுனான்னு கேட்டால் இல்லைம்பாரு. அல்லா மேலே சத்தியம் பண்ண சொல்லி பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு வச்சு அவரும் இல்லை. அப்படின்னா யார் செஞ்சுருக்கணும்? இந்த மக்கள் வெறுப்பை உண்டாக்குவதற்காக ஒரு கும்பல் அந்த ஊழியனை பிடிச்சி விலைக்கு வாங்கி நீ அவர் ஒட்டகத்தை எடுத்துகிட்டு இந்த கடிதத்தை கொண்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருக்கவும் 3வது வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஊழியனுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உஸ்மான் எழுதவும் வாய்ப்பு இருக்கிறது, அவர் மறுத்துட்டார். மர்வான் எழுதவும் வாய்ப்பு இருக்கிறது, அவரை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை. அந்த ஊழியரை கூப்பிட்டு முதல்ல நீ மர்வான் அனுப்புனாருங்கிற, அப்புறம் உஸ்மான் அனுப்புனாருங்கிற, மெய்யாக உன்னை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி நடுநிலை ஆட்களை வச்சு விசாரித்து இருந்தால் இந்த பார்ட்டிகளை கூட அப்படி செட் பண்ணியிருக்கலாம். எந்த பார்ட்டி? முகமது அபூபக்கர் கூட செட் பண்ணியிருக்கலாம். நீ இந்த மாதிரி கதையை கொண்டு போ, இதை வச்சு தான் அவர் கதையை முடிக்கணும், மக்கள் எல்லாம் கோபமாக திரட்டணும், இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வச்சு எழுதினார்னு சொன்னால் மக்கள்லாம் கொந்தளித்து கோபமாகி விடுவார்கள் என்பதற்காக இவர்களும் செய்யலாம்ல. 3 சான்ஸ் இருக்குது. 3ஐயும் விசாரித்தார்களா? அப்போ நீங்கள் எழுதலைங்கிறீங்கள, உஸ்மானை பிடிச்சி அவன்கிட்ட அவன்கிட்டையும் ஒப்படைக்கணுங்கிறேன். மர்வானை பிடிச்சி அவன் முகமது பின் அபூபக்கர்ட்ட ஒப்படைக்கணுமா? அவர் கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறார். கொள்வதற்கு இப்படி அவரை கொல்லணும்னு கடிதம் எழுதுனதுனால மர்வான் எழுதுனான்னு எப்படிப்பா நிரூபிக்கிறீங்க? மர்வான் பேரில் இல்லை, ஒட்டகம் உஸ்மானே இல்லைன்னு ஆகிடுச்சு. மர்வான் எப்படி நீங்கள் பிடிச்ச இவர் இல்லாட்டி அவர் தாங்கிறீங்க? அந்த ஊழியனை செஞ்சுருக்கலாமே, அந்த ஊழியனை விலைக்கு வாங்கி நீங்கள் அது மாதிரி கடிதம் எழுதியிருக்கலாமே. அவன்கிட்ட இந்த மாதிரி கேளுங்க. அவனும் மறுத்துட்டாருன்னு கேட்டால் இந்த விஷயம் நிரூபிக்கப்படவில்லைன்னு விட்டுற வேண்டிய விஷயம். விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கணும்? இந்த அலி என்ன செஞ்சுருக்கணும், இருந்த ஆட்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், அந்த அறியாத மக்களுக்கு புரிய வச்சு இது நம்ம மார்க் அடிப்படையில் இதை அணுக வேண்டும். அவர் பேரில் உள்ள ஒரு கடிதம் நீங்கள் சொல்கிறீங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக அவர் மறுக்கிறாரு. அவர் பேரில் கடிதம் இருந்ததுனால அவர் தான் எழுதணும் என்பது லாஜிக் இல்லை, உலகத்தில் கிடையாது. யார் பேர்லையும் யாரும் எழுதலாம், யார் ஓட்டத்தையும் யார் களவாண்டு போகலாம், யாருடைய வேலைக்காரனையும் யார் யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால உஸ்மான் இதை எழுதினார் என்பது நிரூபணமாகவில்லை, கலைந்து போங்கள் அப்படின்னு இவர் சொன்னாரா? அலி சொன்னாரான்டான். அப்போ அந்த சார்ஜ் பண்ணி நீ செய்யலையில் அவனை பிடிச்சி கொடு. அலி வழங்கின நீதி என்னது? நீ செய்யலைப்பா, மர்வானை ஒப்படைங்கன்னு கேட்குறாரு. அப்போ மர்வானை என்ன செய்கிறான்னு கேட்டால் கடுமையான கோபமாக போயிடுறாங்க. அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மர்வானை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உஸ்மானை நாங்கள் நம்ப மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. காலு லைன் எப்ரா உஸ்மான் மின் குலூபினா, எங்கள் உள்ளத்தில் இந்த உஸ்மானை பற்றிய சந்தேகம் நீங்காது. இல்லா எதுஃபாயிலை நான் மர்வானை நம்ம எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். ஓன்ட்டு எதுக்கு ஒப்படைக்கிறது? மர்வானை அலி விசாரிக்கட்டுன்னு சொல்லு. தல்ஹா சுபைர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் கூப்பிட்டு மர்வானை விசாரிக்க சொல்லு. மர்வான் விசாரித்து என்ன செய்வார்? நீங்கள் கேட்கணும். கேட்டவர் ஆமாண்டாருன்னா அவரை தண்டிக்கலாம், இல்லைண்டாருன்னா விட்டுடலாம். அப்படி நடந்துச்சு அந்த சம்பவம். அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாருன்னா ஒப்படைக்க மாட்டேங்கிறார். ஒப்படைக்க முடியாது, அதையும் ஒப்படைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையில்லாமல் முகமதுடைய தோழர்களை கொல்ல சொல்லி எப்படி கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது மர்வானும் உஸ்மான் மட்டும் இல்லை, 3வது ஒரு டவுட்டும் அதில் இருக்குதுல்ல.
அதையும் யோசிக்கலை. ஒரு அறிவாளி என்ன யோசிக்கணும்? அது யாருடைய விஷயம்? இது ஜனாதிபதி விஷயம். அதோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மர்வானை ஒப்படைக்கவில்லைன்னொன்னே முற்றுகை. என்ன முற்றுகை? வெளியே போகக்கூடாது, குடிக்க தண்ணி தரமாட்டோம். ஒரு மனிதனுக்கு குடிக்க தண்ணி தரமாட்டோங்கிற அளவு ஒரு மனிதருக்கு என்பதை விட ஒரு நபித்தோழர், சொர்க்கவாசிகளின் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அதிபதி, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அப்படியான ஒருத்தருக்கு குடிக்க தண்ணி இல்லை என்று மறுக்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தண்ணி ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க, தண்ணி இல்லாமல் சாவட்டும்னு சொல்லி. அப்போ இதை அலிக்கு தடுக்கிற கடமை இருக்கா இல்லையா? அப்போ இவ்வளவும் செஞ்சுருக்கும்போது அவர் தண்ணி கொடுக்காமல் இருந்தவனை அந்த சயீத் இப்னு முஸய்யபுடைய ஹதீஸில் வருகிறது, அஃபீக்கும் அலியுன், உங்கள்கிட்ட அலி இருக்கிறாரா, ஏன்ப்பா அலி இருக்கிறாரான்னு கேட்குறாரு உஸ்மான். அப்பாவித்தனமா. அலிக்கு இதில் இந்த முற்றுகையிட்ட ஆளுக்கு பூரா அலி ஆளுக்கண்டவருக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் அப்பாவித்தனமா, இன்னும் அப்பாவியாக தான் இருக்கிறாரு. அஃபீக்கும் அலியுன், அலி இருக்கிறாரான்னு கேட்குறாரு. அஃபீக்கும் சாதுன், சாது இருக்கிறாரா, அந்த முற்றுகையிட்ட கூட்டத்தில் இருக்கிறாரான்னு கேட்குறாரு. இல்லைங்கிறாங்க. அப்புறம் எனக்கு குடிக்க தண்ணி தர்றேங்கப்பா, யாராவது உங்களுக்கு இந்த மெசேஜை கொடுங்க, குடிக்கிறதுக்கு நான் தண்ணி இல்லாமல் இருக்கேன், அழாகது நீ பல்லிகு பொய்ஸ்பீனாமான் அப்படின்னோடனே அலிக்கு இந்த செய்தி கிடைக்கிது. கிடைச்ச உடனே 3 தோல் பையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த தண்ணீரை கொடுத்து விட்றாரு. கொடுத்து விடும்போது அந்த தண்ணீர் வர்றதெல்லாம் மறிக்கிறாங்க, இருக்கிற ஆளுக்கெல்லாம் தடுக்கிறாங்க. அதில் நிறைய பேர் காயமடைஞ்சாங்களாம், தண்ணியை கொண்டு வந்த ஆளுக்கெல்லாம். கடைசியில் ஒரு தண்ணி வந்துச்சான். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அலிக்கு இந்த செய்தி வருது. அப்போ உஸ்மானை இவர்கள் கொல்ல நினைக்கிறார்கள், நாம் மர்வானைத்தான் கொல்ல நினைக்கிறோம், உஸ்மானை இல்லை அப்படின்னு வேற சொல்கிறாராம். அவர் என்ன செய்கிறாரு? இப்போ பலக அலியன் அண்ணா உஸ்மான யுராத கத்துலு, அவரை கொல்வதற்கு பிளான் பண்ணியிருக்கிறார்கள்னு அவர் நினைத்து கொண்டாராம். ஃபகால் அவர் சொன்னார், இன்னமா அரதுனா மின்ஹு மர்வான், நாம் அவற்றை மர்வானைத்தான் ஒப்படைக்க கோரினோம். அம்மா கத்துல் உஸ்மான், உஸ்மானை கொல்வது என்பதை ஃபலா, அதை நம்ம விரும்பவில்லை. ஏன்ப்பா மர்வானை போய் கேட்குறீங்க? கடிதம் அவர் பேரில் இருக்குது, அவர் மறுத்துட்டார், எதுக்கு மர்வானை அப்படிங்காம மர்வானை ஒப்படைக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அவருக்கு அநியாயத்தை கொள்ள பார்க்குறாங்கன்னு அவர் மறுத்துடுறார், உஸ்மான் மறுத்துடுறார். இதுக்கு நீங்கள் முற்றுகையிடுவீங்களான்னு சொல்லி என்ன செய்யலை, அவர் அலி தடுக்கவில்லை அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். இந்த கடிதத்தை உஸ்மான் எழுதினார்னு வைங்க, அதில் என்ன நன்மை அவருக்கு? உஸ்மான் எழுதினார் கடிதம், அந்த கடிதம் போயிடுச்சு. அப்புறமேல் முகமது போகிறாரு. முகமதை அபூபக்கருடைய மகன் முகமது இப்போ கவர்னராக பதவி ஏற்க போகிறாரு. அவரை பிடிச்சி அவர் கொலை பண்ணிட்டாருன்னு வைங்க. அப்போ இது உஸ்மானுக்கு நன்மை தருமா? பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்குமே. இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஆஹா நமக்கு எதிராக உலகமே திரண்டுருமேன்னு சொல்லி நினச்சி பார்க்க மாட்டார் அவர் எழுதியிருப்பார். அவர் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. மர்வான் இதை எழுதியிருக்கிறதா லாபம் இருக்கு? அவன் அந்த ஆளுக்கு என்ன நன்மை இருக்குதுனால? இருந்தால் உஸ்மானுக்கு தானே கெட்ட பேர். உஸ்மானுக்கு எதிராக மக்கள் திரும்பினா அவருக்கு எதிராக தானே பிரச்சனை வரும். எதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது? அந்த உஸ்மானுக்கு எதிரிகளாக இருந்தார்கள் அவர்களுக்குத்தான் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதற்கு ஜோடிப்பதற்கு சாத்தியம் அதிகம் இருக்கிறது. அவர்களுக்கு தான் அது ஆதாயம் இருக்கிறது. இந்த மாதிரி உஸ்மானுக்கு எதிராக மக்களை உசுப்பி விடலாம் என்கிறதுக்கு அந்த கடிதம் உதவியது. இது உஸ்மானுக்கு உதவாது, மர்வானுக்கு உதவாது. அப்படிங்கிற வகையில் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ இந்த கடிதம் செட்டிங் செய்யப்பட்டது என்று பளிச்சென்று தெரியும். வரலாற்று பார்வையில் அதை படித்து பார்த்தார்களே. ஆனால் உஸ்மானியை எதுப்படி எழுதுகிற பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஆட்சி அதிகாரம் அவர்கிட்டே இருக்கிறது. அவர் எதுக்கு போட்டு அந்த அப்துல்லா இப்னு சரஹுக்காக வேண்டி முகமது எதுக்குள்ளே சொல்கிறார்? அவர் தானே விரும்பி முகமதை நியமிக்கிறாரு. இப்படி ஒரு வஞ்சகம் பண்ணால் நமக்கு என்ன, நம்ம பேர் என்ன ஆகும் அப்படின்னு நினைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு கடிதம் எழுதுவாரா? எழுத மாட்டார். மர்வான் எழுதுவாரா? அவர் உஸ்மானுக்கிட்ட பக்க பலமாக நிற்கிற ஒரு ஆள் எழுதினார்னு சொன்னால் உஸ்மானுக்கு தான் பாதிப்பு. மர்வானே எழுதினா கூட யாருக்கு பாதிப்பு? மர்வானை வச்சு எழுதிட்டார் என்று சொன்னால் கூட உஸ்மானுக்கு தான் பாதிப்பு. அப்போ யாருக்கு பாதிப்பு இல்லை, யாருக்கு லாபம் என்று கேட்டால் இந்த முற்றுகையிட்ட கூட்டங்கள் இருக்கிறத இவங்களுக்கு தான் அது லாபம் இருக்கிறது. அந்த ஊழியரை வேலை பொறுத்து வாங்கி ஒரு ஒட்டத்தை களவான்ட்டு போய் இப்படி ஒரு கடையத்தை ரெடி பண்ணி சீலையும் களவான்ட்டு போய் நீ கொண்டுட்டு போயிட்டு உன்னை மடக்கிற மாதிரி மடக்கிறோம், அப்படி தான் இது நடந்திருக்க முடியுமே தவிர மர்வான் உஸ்மானுக்கு எந்த ரோலும் இருக்க முடியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அவர்
அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார் உஸ்மான். மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை முற்றுகையிட்டிருப்பீங்கப்பா, என்னை போய் முற்றுகையிடுறீங்களே, இது நல்ல காரியமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த மக்கள்கிட்ட கேட்குறார். அலஸ்தும் தாளமூன, முற்றுகையிட்டாள்கிட்ட பயான் பண்ணுறாரு, இன்னும் நம்புகிறார் அவங்கள. அலஸ்தும் தாளமூன, நீங்கள் அறிவீர்களா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரியில் 2778வது ஹதீஸில் வருகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஹஃபர ரூமத்தன், ரூமாங்கிற கிணறை யார் தோண்டுகிறாரோ, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, ரூமான்னு ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணறு கொஞ்சம் தூந்து போன நிலையில் இருந்தது. அதை வரல விலைக்கு வாங்கி அதை ஆழப்படுத்தி யாராவது செஞ்சு கொடுங்கப்போ, மதீனாவாசிகளுடைய தண்ணீர் பஞ்சத்துக்கு அது உதவியை தீர்க்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. மன் ஹஃபர ரூமா ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த ரூமாவை தோண்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபஹஃபர்துஹா, நான் அதை தோண்டினேன். அல்லது உங்களுக்கு தெரியுமா, நான் என் விலை கொடுத்து வாங்கி அந்த கிணறை நான் தான் ஆழப்படுத்தினேன், அதை யாவப்படுத்தியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அலஸ்தும் தாளமூன மஞ்சகத ஜெய்சல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா, ஜெய்சுல் உஸ்ரா கஷ்டமான காலத்தில் நடந்த தபூக்கு போர் இருக்க, அதுக்கு யார் அந்த படைக்குரிய செலவுகளை ஏற்றுக்கொள்வதுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது, இப்போ ஜஹஸ்துஹும், நான் தான் அவர்களுக்குரிய எல்லா செலவும் ஏற்றுக்கொண்டேன் என்று கேட்குறார்கள். இப்போ சத்தகூஹு, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அனைவரும் ஒத்துக்கொள்கிறாங்க. முற்றுகையிட்டவங்கள்ட்ட கேட்குறாரு, ஏன்டா நான் தானே அந்த கிணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சொர்க்கம்னு சொன்னாங்களே, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கிணறை நான் தானே தோண்டினேன். அதே மாதிரி இந்த கஷ்டமான நேரத்தில் தபூக் யுத்தத்துக்கு படைகளை திரட்டணும்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட நான் தானே அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சேன், ஏன் செலவு பண்ணேன்னு அவர் கேட்பார். புகாரில் 2778 ஹதீஸில் வருகிறது. அதே மாதிரி அந்த மனுஷன் அழுவாத குறையாக கேட்குறாரு. ஹல் தாலமூன அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிமல் மதீனா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பொழுது லைசபிஹா மாவுன் இஸ்தாதபு, இனிமையான தண்ணீர் அந்த ஊரில் இல்லாத போது, கைர பேர் ரூமா கிணத்தை தவிர வேறு தண்ணி இல்லாத பொழுது, மை எஸ்தரி பேர ரூமா, யார் இந்த ரூமா கிணத்தை விலைக்கு வாங்கி ஃபைஜால் ஃபிஹா தல்வஹுமா திலாயில் முஸ்லிமீன, அவர் அந்த விலைக்கு வாங்கி முஸ்லீம்களுக்கு பொதுவாக ஆக்கணும், அவருடைய வாளியும் பொதுமக்களுடைய வாளியும் சமமாக அந்த கிணத்துல இறங்கணும், அப்படியான ஒரு நிலையில் யாராவது வாங்கினீர்களே என்றால் ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தெரியுமா. ஃபஸ்தரை துஹா மின் சுல்பி மாலி, என்னுடைய சொந்த பணத்தில் இந்த இதத்தை வாங்கி நான் என்ன மக்களுக்காக நான் ஒப்படைத்தேன். அன்துமுல் யௌம தம்னவுனி மின சுர்பி மின்ஹா, அந்த தண்ணீரை குடிப்பதை விட்டு என்னை தடுக்கிறீர்களே, நியாயமா, தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறீங்களே நியாயமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, அல்லாஹும்ம ஆமாங்கிறாங்க எல்லாரும், முற்றுகிட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அது உண்மைதாங்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் கேட்குறாரு, ஹல் தாலமூன் அன்னி ஜஹஸ்து ஜெய்சல் உஸ்ரா மிம்மாலி, அந்த தபூக்குடைய யுத்தத்தின் போது அந்த படையை நான் தான் தயாரித்தேன், அது உங்களுக்கு தெரியுமா, ஆமான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹல் தாலமூன் அன்னல் மஸ்ஜித் லாக்கபி அகலிஹி, மஸ்ஜித் நபவி மக்கள் தொகை பெருகி போனதுனால நெருக்கடியாக இருந்த பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது இந்த இடத்த வாங்கி இதை மஸ்ஜிதுக்கோட சேர்த்து விஸ்தீர்ணப்படுத்த யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து வாங்கினேனே, அது உங்களுக்கு தெரியுமா, நான் அதில் விஸ்தீர்ணப்படுத்தி பள்ளியாசல் ஆக்கினேன்னு தெரியுமா, அந்த பள்ளியில் 2 ரக்காத்து நான் தொழுவதற்கு தடுக்கிறீர்களே, பள்ளி கூட மாட்டேங்கிறாங்க, முற்றுகையிட்டாங்க. எந்த பள்ளி அவர் வாங்கினாரோ அந்த பள்ளியில் தொழ விடலை, எந்த கிணத்தை தோண்டினாரோ அந்த கிணத்துல தண்ணி குடிக்க விடலை, இது என்னப்பா நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்படிலாம் அந்த முற்றுகையிட்ட நேரத்தில் கூட அந்த மனிதன் அந்த வேதனையின் பக்கம்தான் நம்முடைய பார்வையெல்லாம் இருக்கணும். நமக்கு பில்டப் கொடுத்த அகல பைத்து பில்டப்பு, அலியை பற்றி கொடுத்தன பில்டப், இந்த ஷியாக்கள் கட்டி வச்ச கதையெல்லாம் இந்த கிறுக்கு சுன்னத்து ஜமாத்துங்கிறவன் நம்பிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவருக்கு செஞ்ச அநீதியை மறந்துடுறாங்க. இது இந்த சம்பவத்தை கண்ணு முன்னாடி பார்த்தா ஒரு அநீதியாக இல்லையா, யாரடா போய் முற்றுகையிட்டு வச்சுருக்கிறீங்க, மனசு வருமா, இந்த காலத்தில் கொடுத்த அப்படி செய்வானா. அப்போ சஹாபாக்கள், அதுவும் இப்னு தைமியா மாதிரி ஆளுக்கு, சஹாபாக்கள்லாம் அப்படி வாகான ஒரு சப்போர்ட்டாக இருந்தார்கள்ட்டு பில்டப் கொடுக்குறாரு. ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்க கிடையாது, வழங்குதா. இந்த கடிதத்தை வச்சு அவ்வளோ வரை நினைஞ்சிட்டாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த முற்றுகையில் முக்கியஸ்தர்களை 2 பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். யார் சொல்கிறா இதை, சுமாமா பின் ஹசன் அல் குஷைரிங்கிறவர் சொல்கிறாரு. இந்த சம்பவம் திருமதியில் வருகிறது. அவர் சொல்கிறாரு, ஷஹித்து தார, உஸ்மான் முற்றுகையிடப்பட்ட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் முற்றுகையிட்டப்போ நானும் ஒரு ஆளாக இருந்தேன்.
அப்போ உஸ்மான் சொன்னார், இது துணிபி சாஹிபைக்கும் உள்ளதைனே அலப்பாக்கும் அலைய, எனக்கு எதிராக புரட்சி செய்கிறாங்கல்ல அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க. 2 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கழுதையை போல் குதிரையை போல் ஒரு முரட்டுத்தனமாக வந்தார்கள். அப்போ என்ன அவங்கள்ட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை சொல்கிறாரு, என் பையன் முற்றுகையிட்டிருக்கிறீங்களே, என்னை வந்து இந்த மாதிரி வெளியே போக விடாமல் தடுத்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த பயான் பண்ணுறாரு. ரூமா கணத்தை வாங்கினா சொர்க்கம்னு சொன்னாங்களே, ஏங்க ஆசைப்பட்டு வாங்கினேனே, அதில் கூட தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கெஞ்சுறார். அதை செஞ்சாருங்கிற விஷயம் திருமதியில் வருது. அதே மாதிரி வந்து பள்ளிவாசலுக்கு போகிற விஷயத்தையும் பேசுகிறார். அதே மாதிரி இன்னும் அவர் சொல்கிறார், முற்றுகையிட்டப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க, நான் சபூர் செய்கிறேன், எதிர்த்து உங்களுக்கு எதிராக நான் ஆயுதம் தூக்கி நான் வர தயாராக இல்லை, நான் சபூர் செய்கிறேன்னு அவர் சொல்கிறாரு அந்த முற்றுகையின் போது. இதுவும் திருமதியில் உள்ள ஒரு விஷயம். அதை விட இவர் மஸ்ஜித் நபவியில் தொழுதுட்டு இருந்தார்ல, வெள்ளிக்கிழமை தான் முற்றுகையிடப்படுகிறார். தொழுகிறதுக்காக போய் மெம்பரில் ஏறுறார். ஏறின உடனே ஏறிட்டு உடனே இறங்கின உடனே அவரை பிடிச்சி வளைச்சி, நீ இனிமேல் தொழுவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆக்கி அந்த நேரத்தில் வந்து வேறு ஒரு ஆளை தான் என்ன செய்கிறாங்க, தொழுவிக்க வைக்கிறாங்க. அந்த தொழுவிக்க அந்த ஜும்மாவை தொழுவிக்க விடலை. அதுக்கு பிறகு வீட்டில் கொண்டாந்து விட்டதுக்கு பிறகு எந்த தொழுகைக்கும் வெளியே போக முடியலை. அப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தடுத்து விட்டார்கள்னு சொல்லி வரும்போது இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உஸ்மான் அவர்களே, எங்களுக்கு ஃபித்னாவுடைய இமாமு தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் வெளியே வராமல் இருக்கிறீங்க, உங்களை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஃபித்னாவுடைய இமாமாக இருக்கிறார்களே, அங்கே போய் நாங்கள் தொழுவலாமான்னு கேட்கும் பொழுது அப்போ கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அஸ்ஸலாத்து அஹ்சனுமா யாமலுன் நாஸ், தொழுகை என்பது மக்கள் செய்கிற சிறந்த காரியம். ஃபைதா அஹ்சனன் நாசு ஃபஹ்சின் மாஹும், அவங்க அந்த தொழுகையை நல்ல முறையில் செய்வார்களே ஆனால் நீ சேர்ந்து தொழுதுகப்பா. ஒய்தா அசாவு, அவர்கள் தொழுகையில் தப்பு செஞ்சார்கள்னு சொன்னால் ஃபஜ்தனிபி இசாஅத்தஹும், அந்த தவறுகளை விட்டு நீ விலகிக்கொள் என்று சொல்லி, நான் இல்லாத இடத்துல நீ போய் தொழுவாதன்னு அவர் சொல்லலை. என்னை தொலைவிடாமல் தடுத்துவிட்டார்கள். ஃபித்னாவுடைய ஆளுக்கு தான் தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க இமாமுல் ஃபித்னாக்கள், அங்கே போய் நான் தொழலாமல் இருக்குமே தொழுதுக்கங்கிறார். அந்த நேரத்தில் கூட ஒரு மார்க்கத்தை விட்டு கொடுக்கல. இது புகாரில் 695வது ஹதீஸில் வருகிறது. அப்போ தொழுவிச்ச ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் இப்னு உதைஸுங்கிற ஒருத்தன் தொழுவிக்கிறான், கினானா பின் பிஷ்ருங்கிற ஒரு ஆள் தொழுவிக்கிறாரு. 10 நாட்கள் வெள்ளிக்கிழமை முற்றுகையிட்டு 10 நாட்கள் இவங்க தான் தொழுவிக்கிறாங்க. இவரை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அனுப்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அவர் கேட்குறாரு, ஏன்பா என்னை கொன்றுவோங்கிறாங்க, முற்றுகையிட்டு என்ன செய்கிறாங்க, உன்னை கொன்று விடுவோம், கொல்றதுக்கு தான் இருக்கிறோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன்பா என்னை கொல்லணுங்கிறீங்களே, கொல்வதற்கு ரீசன் சொல்லுங்கள். மார்க் அடிப்படையில் லா யஹில்லு தமும்ரியின் முஸ்லிமின் இல்லா பி இஹ்தா சலாசின், 3இல் ஒரு காரியம் இருந்தாலே தவிர ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் ஹலாலாகாது. ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் ஹலாலாகுன்னா கொள்வது ஹலால் ஆகாது. 3 காரியம் செய்யணும். ஒன்று வந்து ரஜுலுன் கஃபர, அவர் கருத்துது ரஜுலுன் கஃபர பாத இஸ்லாமி, இஸ்லாத்துக்கு பிறகு குஃபுருக்கு போயிருக்கணும். அப்போ நீ கொள்றேங்கிறியா, அது ஒரு நியாயம் இருக்குது. நான் வந்து அப்படி போகலை. அவு ஜனா பாத எஹ்சானிஹி, திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செஞ்சுருக்கணும், அப்படியும் நான் செஞ்சதில்லை. அவு கத்தல நப்சம் பி கைரி நப்சின், நான் யாரையாவது கொலை பண்ணியிருக்கணும், அதுக்கு நீ என்னை கொலை பண்ணுறா, நியாயம் இருக்கிறது. இப்போ வல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக, மா ஜனைத்து ஃபி ஜாஹிலியத்தின் ஒலா இஸ்லாமின், ஜாஹிலியா காலத்திலையும் நான் விபச்சாரம் செஞ்சது கிடையாது, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செஞ்சது கிடையாது. உலா தமன்னை து அன்னலி பிதீனி பதலம் முந்து ஹதானி அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டினதுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றிக்கிறணுங்கிற ஒரு கடுகளவு எண்ணமும் எனக்கு வந்தது கிடையாது. உலா கத்தல் து நப்சன், எந்த ஒரு உயிரையும் நான் கொன்றது கிடையாது. ஃபலிம எக்துலுன்னு, என்னை எப்படி கொள்றீங்க, எப்படிப்பா என்னை கொல்லப்போ என்னப்பா நியாயம், என்னை கொல்லணும்னு நிற்கிறீங்களா, நான் என்ன செஞ்சேன்? அப்போ ஒரு குற்றமும் இல்லாமல் தான் கொள்கிறாங்க. இவரை கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் எதற்கு அதுவும் மரண தண்டனை யார் கொடுக்கணும்? நீ ஒரு ஆட்சியை மாற்றி விட்டு ஆட்சி மூலமாக தானே கொடுக்கணும். அப்படியும் செய்யலை. அப்போ ஒரு ரவுடி கும்பல் மாதிரி அந்த இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்ய வளர்ச்சியை இதுக்கு பிறகு தான் வீழ்ச்சி, அலிக்கு பிறகு நாசமாக்கினார் ஆட்சியெல்லாம். இவர் தான் விஸ்தீர்ணப்படுத்தினார். ஆட்சி சுருங்கி ஒன்றுமில்லாமல் போனதுக்கு காரணமே என்ன? இந்த அலி பொறுப்புக்கு வந்த பிறகு தான். இவரோடவே எல்லாம் முடிந்து விட்டு இந்த சாம்ராஜ்யமெல்லாம். அப்போ அந்த மாதிரியாக வந்து நெஞ்சான்னு கேட்டால் செய்கிறார். அதே மாதிரி வந்து அந்த ஜும்மாவில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்லையே, அப்போ அந்த நேரத்தில் வந்து அபு உமாமா, அன்னைக்கு மட்டும் அபு உமாமா சஹலிபுன் ஹுனைஃபுங்கிறவரை தொழுவிக்க சொல்கிறாங்க. அது ஒரு தான் ஒழுங்கான ஒரு ஆள் தொழுகை. அதுக்கு பிறகெல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த முற்றுகையிட்ட கும்பல்கள் தான்
மஸ்ஜித் நபவியில் தொழுகையும் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்குறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த சம்பவம் தொடர்ச்சியாக வருது, இவ்வளோ நடந்துருச்சு. அப்போ அந்த கடிதம் கொடுத்த ஒரு விஷயத்தை அதை காரணமாக ஆக்கினார்கள் என்று பளிச்சுன்னு தெரிகிறது. இவர் அந்த கடிதம் தான் காரணமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த கடிதம் எகிப்துக்கு தான் அனுப்பப்படுது. எகிப்துக்கு அனுப்பப்படும் போது எகிப்தில் உள்ளவங்க திரும்பி வந்தாங்க, அந்த கூட்டம் வந்தாங்கன்னா ஒரு ஓகே. அங்கேயும் கூஃபாவிலேருந்து ஆளுக்கு வந்தாங்க, அலியுடைய ஆளுக்கு. அஸ்தர் தலைமையில் ஒரு 200 பேர் கொண்ட படை எதுக்கு வந்துச்சு மதீனாவுக்கு. அதே மாதிரி பஸ்ராவிலேருந்து இருக்க ஆளுக்கு வந்தாங்க. ஒவ்வொரு வெளியூர் மதீனாவில் உள்ள மக்கள்லாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் தற்செயலாக வந்தாங்களா? அவங்களுக்கு எதாவது இஷ்யூ பஞ்சாயத்து எதாவது இருந்துச்சா? அந்த முகமது அபூபக்கர் வந்ததை மட்டும்தான் நீங்கள் நியாயப்படுத்திக்கலாம். அவர் மதீனாவுக்கு எகிப்துக்கு போனார், அவர் சம்மந்தப்பட்ட கடிதம்னு சொன்னோன்னே அவர் திருப்பி வந்தாருங்கிற ஒரு ரீசன் தான் இருக்குது. ஆனால் அவர் மட்டும் இல்லையே முற்றுகையில். இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னு விளங்கலையா? யார் பிளான் பண்ணியிருப்பா? யாரை பற்றி பேசணும் சஹாப் அப்படி அந்த மாதிரி பில்டப் பண்ணி என்ன செய்யறாங்க? அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? யார் காரணம் சொல்லு, சம்பவத்திலேருந்து சொல்லு. இந்த சம்பவத்திலேருந்து என்ன விளங்குது அதெல்லாம் சொல்லு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, அலி சொன்னார். அந்த சம்பவத்தில் வருது, சயீத் இப்னு முஸையப் பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு சொல்கிறார். ஒரு தரப்பாகவே அவர் பேசலை, நடந்ததை சொல்கிறார். அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார், ஓ காலலில் ஹசனி உல் ஹுசைனி, ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் சொன்னார் அலி, இது ஹபாபி சைஃபிக்குமா, 2 பேரும் உங்கள் வாழை கொண்டுட்டு போங்க. அத்தா தக்குமா அலா பாபி உஸ்மான், உஸ்மானுடைய வாசல் போய் நில்லுங்க. ஃபலா ததா ஹதன் எஸ்லி இலகி, அவரோட சேரக்கூடிய யாரையும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு 2 மகனையும் பிடிச்சி அனுப்பி வச்சாராம். ஓ பாத ஜுபைர் அனுப்புனாராம் இப்னஹு, அவர் மகன் அனுப்பி வச்சாராம். ஓ பாத தல்ஹா இப்னஹு, தல்ஹாவும் அவருடைய மகனை அனுப்புனாங்களாம். ஓ பாத இத்தத்துமின் அஸ்ஹாபி முஹம்மதின் அப்னாஹும், அவங்க சில சகாபாக்கள் தங்களுடைய மகன்களை அனுப்பி வைத்தார்களாம். எதுக்கு அனுப்புனாங்கன்னா, யம்னவுனன் நாச எதுகுல் அலா உஸ்மான், உஸ்மான் வீட்டில் நுழைஞ்சிடக்கூடாது என்பது தடுப்பதற்கு அனுப்பி வைத்தார்கள். அதுக்கு மட்டும் அனுப்பலை. ஓ எஸ்அல் உனகு இஹ்ராஜ மர்வான், மருவானை வெளியேற்ற கோருவதற்கு தான் அனுப்புனாங்க. அதாவது இந்த ஹசனு ஹுசைனு எல்லாம் போய் பாதுகாப்புக்கு நின்றுக்கிற வேண்டியது மர்வானை ஒப்படைச்சிரு. மர்வானை ஒப்படைச்சிருக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேரும் போயிருக்கிறாங்க. நல்லா விளைவிக்கிறங்க. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹசனுக்கு சொன்னார், ஹுசைனுக்கு சொன்னார், யாரையும் உள்ளே விடாதேன்ட்டார். அதே மாதிரி ஜுபைர் அவர் மகன் அனுப்புகிறாரு, தல்ஹா அவர் மகன் அனுப்புகிறாரு, சஹாபாக்கள்லாம் சில பேர் தங்களுடைய மகன்கள் அனுப்புகிறாங்க. 2 காரியத்துக்காக வேண்டி. ஒன்று, எதுகுலு அலா உஸ்மான் எம்னவுனன் நாச எதுகுலு அலா உஸ்மான், மக்கள் உஸ்மான்கிட்ட போய் நுழைஞ்சிடக்கூடாது, உள்ளே போய் தாக்கிடக்கூடாது என்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். எஸ் அலுனஹு இஹ்ராஜ மர்ஆன், மர்வானை வெளியே அனுப்பு, வீட்டுக்குள்ளேருந்து வெளியே விடு அப்படின்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. அப்போ ஹசன்லேருந்து ஹுசைனில் இருந்து ஜுபைர்லேருந்து எல்லாம் போய் காவலுக்கு நிற்கிறாங்க. காவல் ப்ளஸ் கோரிக்கை. என்ன கோரிக்கை? அப்போ இது முற்றுகையாளர்களுடைய கோரிக்கையை தான் இவங்களும் வைக்கிறாங்க. காவலுக்கு போன ஆளுக்குன்னு அவரை கொண்டு விடாதீங்க, இப்படி மர்வானை வெளியே எழுதுகிற வர வேலை செய்யுங்க, அந்த முற்றுகை இடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அப்போ இதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டால், இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ முகமது அபூபக்கர் இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வெளியே இருந்துக்கிட்டு அம்பு எய்கிறாங்க உஸ்மானுக்கு அம்பு எறிஞ்சு அந்த அம்பு வாசலில் இருக்கிற ஹசன் மேலெல்லாம் பட்டுருச்சு. அவருக்கு ரத்தம், அது மர்வானுக்கு அந்த அம்பு எய்கிறாங்க, உள்ள குறி வச்சு அடிக்கிறாங்க, அவரும் காயப்படுறாரு. அப்போ முகமது இப்னு தல்ஹா, அவரும் தல்ஹா மகன் அனுப்புனார்ல, அவங்க மீதெல்லாம் இந்த அம்பு எய்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி அலியுடைய ஒரு அடிமை கும்பருங்கிற ஒரு ஆளுக்கும் காயம் ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது அபூபக்கர் இவர் அலிப்பாட்டி, இவர் ஷியத் அலியில் உள்ளவர் சரியா. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ நம்ம ஹசன் ஹுசன் எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க, அவங்கள தான் தாக்கிவிட்டாங்கன்னு சொன்னால் பனு ஹாஷிம் கோத்திரமெல்லாம் எதிராக திரும்பிடும் அப்படிங்கிறனால இவர் என்ன ஐடியா பண்ணுறாருன்னு கேட்டால், இனிமேல் இது விட்டுட்டுருக்கக்கூடாது, நம்ம யாரும் எதிர்பார்க்காம போய் காலி பண்ணிடுவோம். உஸ்மானை என்ன செய்வோம், சுவர் ஏறி வேறு ஒரு பில்டிங்கில் ஏறி அவர் பில்டிங்கில் குதித்து அவரை கொண்டு விடுவோம் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 2 பேரை கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி நம்ம இப்படி தான் கொல்லணும், மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும், கூட்டமாக திரண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம திட்டமெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லி சபோர் அலைஹித்தார், அவர் வேறு ஒரு வீட்டு செவத்துலேருந்து ஏறி உள்ளே குதித்தார்கள். குதிச்சவரை யாரும் அறியாமல் கொன்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே முகமதுங்கிறவர் தான் அபூபக்கருடைய மகன், அவரும்
2 ஆள் தோழராக வச்சுருந்தார்ல, அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உஸ்மானுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. வாசலுக்கு காவலாக இருக்கிறாங்க. காவலுக்கு நின்றா வாசலுக்கு மட்டுமா நிற்கணும், செவத்துக்கு நிற்கக்கூடாதா? செவத்தில் ஏறி குதிப்பாருங்கிறதெல்லாம் தெரியாதா? அங்கெல்லாம் யாரும் நிற்கலை, வாசலில் நின்றாங்களாம். உள்ளே யாரையும் விட்டுறாதீண்டு. கொலை செய்கிறதுக்கு வர்றவன், பிளான் பண்ணி வர்றவன் வாசல் வழியாக மட்டும்தான் வருவானா? வாசல் வழியாக சில பேர் நின்றார்களே தவிர உஸ்மானை கொள்கிற கூட்டம் என்ன செய்தது? முகமது அபூபக்கர் கூட 2 பேர் கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த செவர் ஏறி குதித்து பின்பக்கமாக குதித்து உள்ளே போயிட்டாங்க. போனவுடனே இப்போ அவர் மனைவியோடு அவர் மட்டும்தான் இருக்கிறார். உஸ்மான் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மனைவியோடு இருக்கிறாரு, கொஞ்சம் மனைவியோடு கொஞ்சம் விலகி வரட்டும், அப்போ நான் சிக்னல் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி அந்த 2 பேரையும் நிப்பாட்டி வச்சுவிட்டு முகமது அதை கண்காணிச்சிட்டே இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, நான் போய் டக்குன்னு அவரை கட்டி பிடிக்கிறேன், கட்டி பிடிச்சி நீங்கள் எல்லாம் ஒடியாந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, அபூபக்கருடைய மகன் தான் போய் உஸ்மானை, அந்த அபூபக்கருடைய மகன் முகமதுங்கிறவர் யார்? ஷியா அலி பார்ட்டிக்கு முக்கியமான ஒரு ஆள். அபூபக்கர் மகனாக இருக்கலாம். இவர் அம்மாவை உமர் அலி கல்யாணம் பண்ணும்போது சின்ன பிள்ளை, இவர் கையில் வளர்ந்தவர், கடைசி வரைக்கும் அவரோட நின்றவர், எல்லா யுத்தங்களையும் அவரோட நிற்கிற ஒரு ஆள் தான் யார்? முகமது அபூபக்கர். அப்போ அவர் தான் முக்கிய சூத்திரதாரியாக என்ன செய்கிறாருன்னா பிடிச்சிட்டு தாடியை பிடிக்கிறார். அப்போ உஸ்மான் கேட்குறாரு, ஏன்ப்பா அபூபக்கர் மாத்திரம் இதை பார்த்தாருன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக உன்னை வெறுப்பார், நீ செய்கிற இந்த வேலையை, என்னுடைய தாடியை நீ பிடிச்சி என்ன செய்கிற, நீ நிறைய இழுக்கிறத பார்த்தா அபூபக்கர் கூட இது வெறுப்பாருன்ற உடனே டக்குன்னு அவர் கையை எடுத்துக்கிட்டார். எடுத்த உடனே கூட வந்த 2 பேர் கூப்பிட்டான்ல அந்த ஆள், அந்த 2 பேரும் பூந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவரை கொண்டு விட்டார்கள். ஹத்தா கத்தலாஹூ 3 பேர் போகிறாங்க. இவர் பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சவொடனே அவர் இந்த வார்த்தையை சொன்னோன்னே கையை எடுத்துக்கிட்டாரு. மீதி 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவரை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு வந்த வழியே அந்த சுவரை குதித்து ஓடிவிட்டார்கள். உடனே அவருடைய மனைவி சத்தம் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க, உஸ்மானை கொண்டுட்டாங்கன்ட்டு என்ன செய்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, அமீருல் முஃமினீன் கொல்லப்பட்டார்னு. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா வாசலில் இருந்த ஹசனு ஹுசைனு அவங்க எல்லாம் உள்ளே வந்து பார்க்குறாங்க, அவர் அறுக்கப்பட்டு கிடக்கிறார். அப்போ உடனே அலிக்கு இந்த தகவல் தெரிகிறது, தல்ஹாவுக்கு தெரிகிறது, ஜுபைருக்கு தெரிகிறது, சாதுக்கு தெரிகிறது, மதீனாவில் இருந்தவர்களுக்கும் தெரிகிறது. ஃபஹரஜு அவங்களெலாம் வெளியே அப்போ தான் வர்றாங்க. கதை முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க. இப்போ கது தகபத்து உக்கூலுகும் அவங்களுடைய மூளையெல்லாம் செயலற்று போய் அப்படியே விளவெழுத்து போயிட்டாங்களாம். லில் ஹபர் இல்லது அத்தாகும், இவர் ஒரு நல்ல இடத்தை வச்சு சொல்கிறார். லில் ஹபர் இல்லது அத்தாகும், அவர்களுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் உள்ளம் நடுநடுங்க வந்தார்கள். ஹத்தா தஹலு அலா உஸ்மானுடைய வீட்டில் நுழைந்தார்கள். வஜதுஹு மக்தூலன், கொல்லப்பட்டதை பார்த்துட்டு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த கொல்லப்படும் போது அந்த முற்றுகையிடும் போதெல்லாம் இந்த ஒரு தடுப்பதற்குரிய எந்த ஒரு முயற்சியும் யார் பண்ண வேண்டுமோ அவர் பண்ணவில்லை. யார் சொன்னால் அன்றைக்கி மக்கள் புரட்சி செஞ்சவர்கள் எல்லாருமே அலியுடைய ஆளுக்கு தான், அவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஆளுக்கு தான். அப்படிப்பட்ட ஆட்களை இவர் தடுக்கவில்லை, அவ்வளவுதான். அப்படிங்கிற போது என்ன செய்கிறாரு, என்ன செய்கிறாருன்னா எப்படி உங்களை மீறி எப்படி அவரை கொண்டு விட்டார்கள்னு மகன் அடிக்கிறாராம் அங்கனுக்குள்ளே வச்சுக்கிட்டு. அப்போ 2 பேரை இப்போ ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, அதை மீறி கொண்டு போய்ட்டு இவர் இந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் அடிக்கிறார். காரலி பண்ணி கைஃப குத்தில் அமீருல் முஃமினீன் வான்துமா அலல் பாப், நீங்கள் 2 பேரும் வாசலில் நிற்கும் போது எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு. எப்படி கொல்லப்பட்டார், உங்கள் ஆட்களால் கொல்லப்பட்டார், முகமது இப்னு அபூபக்கர்னால் கொல்லப்பட்டார், அஸ்தருடைய கூட்டத்தினால் கொல்லப்பட்டார், அவங்க சதி திட்டத்தினால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுனால தெரிகிறது. ஆனால் அவர் அங்கே பிள்ளைய கன்னத்தில் அரைஞ்சாராம், எப்படி நீ உன்னை மீறி எப்படி கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாருலாம் வருது. சரி, அவன் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தல்ஹா அந்த இடத்துல சொல்கிறார், லவ் தஃபா மர்வான் லம் யூ குத்தல், மர்வானை மட்டும் நம்மகிட்ட ஒப்படைச்சிருந்தால் அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்ல. அப்போ நியாயம், ஏன் கொல்லப்பட்டார்னு கேட்டால் மர்வானை ஒப்படைச்சி இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார், மர்வானை ஒப்படைக்காட்டாலும் கொல்லப்பட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ அலி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்றா, லவ் அஹ்ரஜ இலைக்கு மருவான அவர் அனுப்பியிருந்தாரே ஆனால் அப்பவும் கொல்லப்பட்டிருப்பார். கபுல் அன் ததுபத் அலை ஹுக்குமத்துன், அவர் மீது ஒரு அதிகாரம் உறுதியாகிறதுக்கு முன்னாடியே அவர் கொல்லப்பட்டிருப்பார், மருவானை அனுப்புனாலும் தான் கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அலி என்ன செஞ்சிட்டாருன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். எல்லோரும் போய் என்ன செஞ்சிட்டாங்க, உடனே பையத், அடுத்த நிமிஷமும் பையத். உமர் கொல்லப்பட்டு கூட உடனடியாக பையத்து நடக்கலை.
அடுத்த நிமிஷமே எந்த கூட்டம், இந்த அஸ்தர் இந்த கூட்டங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, வாங்க அலிக்கு பையச் செய்யுங்கன்னு கூட்டமாக கூடி காலுலக நுபாயுக்க, நீங்கள் உங்கள்கிட்ட பையச் செய்ய போகிறோம், புலா புத்தமின் அமீரின், ஒரு அமீர் இப்போதைக்கு தேவை. அடுத்த செகண்டு நடக்குது வேலை பாருங்களேன். இந்த இடத்துல என்ன நடந்த இந்த கொலை இருக்குது, அடுத்த விஷயம் என்ன, அவர் அடக்கம் பண்ணுற விஷயம், பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கூட்டங்கள்லாம் திரண்டு போய் இப்போ முத்த எதக்க உன்னுடைய கையை நீட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், வசாபுங்கிறவர் சொல்கிறார். வசாபு என்பவர் உஸ்மான் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. அவர் சொன்னதாக ஹசன் பசரி சொல்கிறார். அவர் சொன்னதாக இப்னு அவுனு சொல்கிறார். அவர் சொன்னதாக இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் சொல்கிறார். அவர் சொன்னதாக அபு காமில் ஜஹதரி சொல்கிறார். அவர் சொன்னதாக சுலைமான் இப்னு ஹசன் அத்தார் சொல்கிறாரு. அவர் சொன்னதாக தபுரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பேர்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இது ஆத்தன்டிக்கான செய்தி. இவங்க எல்லோரும் நல்ல ஆட்கள், இவங்க எல்லாரும் நம்பகமான ஆட்கள் தான். இந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த வசாப் உஸ்மானுடைய அடிமை இருக்கார்ல, அவர் அந்த பாட்டில் இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, உஸ்மான் கூப்பிட்றார், நீ போய் அஸ்தர் கூட்டிக்கிட்டு வா. அஸ்தர் தான் சூத்திரதாரி. அஸ்தர் எங்கே உள்ளவர்? அவர் குஃபாவில் உள்ளவர். அவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மதீனாவாசி கிடையாது. அவர் அலிபாட்டியில் உள்ளவர். அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாசனி உஸ்மான் என்னை அனுப்பினார்கள். தாவுத்துலகுல் அஸ்தர் என்பவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அஸ்தர் வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு ஒரு தலைவாணி எடுத்து போட்டேன், இவருக்கு ஒரு தலைவாணி எடுத்து போட்டுட்டு அவர் கேட்குறார். யார்? உஸ்மான் கேட்குறார், யா அஸ்தரே மா யுரிது நாசு மின்னி, உங்கள் மக்கள் என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? இவர் தான் சூத்திரதான் விளங்குதா? அஸ்தரை என் கூப்பிட விட்றாங்க, பெரிய பெரிய அலி தலகாவெலாம் இருக்கிறாங்க. இவர் உஸ்மான் யாரை கூப்பிட விட்றாருன்னு கேட்டால், அந்த முற்றுகைக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தாலும் அஸ்தரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, மா யுரிது நாசு மின்னி, என்னிடத்தில் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, சலாசம் 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், 3இல் 1 நடக்காத வரைக்கும் மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. என்ன 3 விஷயம் அப்படின்ற உடனே, ஹையுருனக்க, உமக்கு அவர்கள் ஒரு வாய்ப்பு தருகிறார்கள். பைன அன் தகல அலகும் அம்ரகும், அவங்களுடைய தலைமை பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை நீ கலட்டி கொள்ள வேண்டும். என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால், நான் இனி ஜனாதிபதி இல்லைன்னு நீ அறிவிச்சிரு, எல்லா பஞ்சாயத்து தீந்துடும். அப்போ மேட்ரு என்ன? இவர் ஆள் ஆலிப்பாட்டி. இவருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், நீங்கள் ஜனாதிபதி ராஜினாமா பண்ணணும், அடுத்த ஆளி வரணும். அதான் அர்த்தம். அது அப்போ தான் நடக்கவும் செஞ்சு கொலை செய்யப்பட்ட பிறகு கொலை இல்லாமல் அந்த ஆட்சியை கைப்பற்றணும். அப்போ என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அன் தகல அலகும் அம்ரகும், அவங்களுடைய அந்த தலைமைத்துவத்திலிருந்து நீ கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு என்ன செய்யணும்? தக்குழு, நீ மக்கள்கிட்ட பேச வேண்டும். எப்படி? ஹாதா அம்ருக்கும், இது உங்கள் காரியம். இனிமே ஃபக்தாரோலகும் மண் சேர்த்தும், நீங்கள் விரும்பின ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட நீ சொல்லணும். நீ இந்த மாதிரி இந்த முற்றுகையை ஒழியணும் என்று சொன்னால், பிரச்சனையை தீரணும் என்று சொன்னால், உன்னை தண்ணி கொடுக்காமல் அடைச்சி வச்சுக்கிறோம்ல, இதுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? ராஜினாமா பண்ணணுங்கிறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு, நான் பதவியில் இனிமேல் இல்லை, நீங்களே உங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லணும். ஒன்று. அல்லது வயனான் தக்குச மின் நப்சிக்க, அல்லது உன்னையே நீயே மரண தண்டனை கொடுத்துக்க, நான் எனக்கு நானே மரண தண்டனை கொடுத்து கொள்கிறேன் என்று நீ சாவு. ஃபைன் அபைத்த, இந்த நீனா சாவலைன்னு சொன்னால், இப்போ பதவியை விலகலைன்னு சொன்னால், ஃபைனல் கௌம காத்திலூக்க, என்னோட வந்திருக்கிற கூட்டம் உன்னை கொல்லும். இதை சொன்னவர் யார்? அஸ்தர் சொல்கிறார். அஸ்தர் யார்? அலிபாட்டி. அலிக்காக வேண்டிய கூஃபாவிலிருந்து வரவழைக்கப்பட்டவர். பிறகு அலிக்கு வலது இடதாக இருந்தவர். அவர் தான் தளபதியே. அலியுடைய ஒட்டக போராக இருந்தாலும், அலியுடைய வரலாறு அதெல்லாம் வரும். ஒட்டக போராக இருந்தாலும் சரி, சிஃபின் போராக இருந்தாலும் சரி, இன்னும் பல இடங்கள் நடந்த போர்க்களங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வலதும் இடதுமாக அலிக்கு இருந்தவர் யார்? அஸ்தர். அப்போ அந்த அஸ்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ராஜினாமா பண்ணு, இல்லாட்டி நீ தற்கொலை பண்ணிட்டு சாவு, இல்லாட்டி நாங்கள் கொண்டு விடுவோங்கிறார். அப்போ கொலை செய்யத்தான் வந்திருக்காங்கன்னு விளங்குதா? இதை செய்யலை. மறுவான் மேட்டர்லாம் கிடையாது. பதவியை விட்டு இறக்கி வேறு ஆளை பதவி கொண்டு வரணும். கோரிக்கை என்னது? பதவியை விட்டு மறுவானம் கொடுத்தாலும், அலியை சொன்னார்ல, மறுவானம் ஒப்படைச்சாலும் கொண்டுருவாங்கண்டு. அலியும் சொன்னாரா? அஸ்தரும் சொல்கிறார். மறுவானம் ஒப்படைக்கிறது சும்மா பேச்சுக்க வேண்டியது. அவர் மறுப்பாருங்கிறதுக்கான அந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கிறது.
மறுவான்லாம் மேட்ரு கிடையாது அவங்களுக்கு. மேட்ரு என்னது? நீ ராஜினாமா பண்ண வேண்டும், இல்லாட்டி உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும், சாவணும்னு அர்த்தம். என்னை மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லி நீனா அந்த தண்டனையை கேட்டு பெற வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபைன் அபைத்த ஹாதைனி, இந்த இரண்டை நீ மறுப்பாயானால் ஃபைனல் கௌம காத்திலுக்க, உன்னையே இந்த கூட்டம் கொல்லும். யார் சொல்கிறா? அந்த கொல்வதற்கு கூட்டிக்கிட்டு வந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அஸ்தருங்கிறவன் சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் எனக்கு அணிவிக்கப்பட்ட ஒரு ஆடையை நான் கலட்டி வீச மாட்டேன், இது எனக்கு மக்கள் கொடுத்த அந்த பொறுப்பு, உங்களுடைய நிர்பந்தத்திற்காக நானாக ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ அது மாதிரி சொன்ன உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதோடு போயிடறான், அந்த ஆள் போயிட்டான். அப்போ இந்த கொலை செய்வது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இவர் போன உடனே தான் முகமது வர்றார். நல்லா கவனிக்கணும். இவர் போயிட்டாரா, போன உடனே இந்த பேசிட்டு போயிட்டார். போய் அங்கே சொல்லியிருப்பார், இது முடிஞ்சு போச்சு, அவர் ரெண்டுக்கு மறுத்துட்டார், ராஜினாமாவெலாம் நீங்கள் எதிர்பார்த்து வேஸ்ட்டு, ராஜினாமா செய்வார், நம்ம அழிய கொண்டாந்து வைப்போம்னா நீ கனவு காணாதைய காலி பண்ணால் தான் வைக்க முடியும். அதான் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. இதிலேருந்து இதை தவிர வேறு ஒன்றும் விளங்க இயலாது. உங்கள் மீது ஊட்டப்பட்ட குருட்டு பக்தி, அலி அல்லாவுடைய புள்ள மாதிரி உங்களுக்கு ஷியாக்கள் ஊட்டின அந்த குருட்டு பக்தி, அலியின் பக்கம் உள்ள தவறுகளை பேசுவதை விட்டு உங்களை தடுக்கிறது. இந்த சம்பவத்திலிருந்து விளங்குங்கள். என்ன செய்தி ஆத்தண்டிக்காக இருக்குது, அந்த செய்தியிலேருந்து விளங்க வேண்டியதை தான் விளங்க வேண்டும். அப்போ இந்த சூப்பர் ஷியாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் திமுறா பேசுறதுக்கெல்லாம் என்ன காரணம்? அலியின் பக்கம் உள்ள அந்த தவறுகள் பேசப்படவில்லை. உஸ்மான் கொலைங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிக 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 மிகப்பெரிய அநியாயம். ஒரு கொலை, ஒரு ஆட்சி தலைவருக்கு எழுதப்பட்ட சாம்ராஜ்யத்தை செதைச்சு நாசமாக்கின ஒரு செயல். அப்படியான ஒரு வேலையை செஞ்சதுக்கு யார் காரணம்? அப்போ இந்த அஸ்தர் யார், முகமது அபூபக்கர் யாருன்னெலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாங்க, அலி அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாலே அவர் பொறுப்பற்ற ஒரு ஆள் தான். உனக்கு நீ ஒரு அடுத்த கலீஃபாவுக்கு வரக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள், என்ன வேணாலும் செய்யணுங்கிற அளவுக்கு நீ இறங்கி நின்று வாள் எடுத்து சொல்லட்டிட்டு படையை திரட்டிட்டு அவரை காப்பாற்றிருக்கணும், முற்றுகாலை விரட்டி அடிச்சிருக்கணும். ஏன்? அதான் உங்களுடைய கடமை. ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த முக்கியஸ்தர்களாக அடுத்த நிலைக்கு நான் தான் சொல்லக்கூடியவருடைய கடமை என்ன? அவரை காப்பாற்றணும். அப்போ இது ஒரு சர்வசதி சாம்ராஜ்யம் பூரா பலவீனப்பட்டுருச்சே, போச்சே, அப்படியே காலி பண்ணிட்டாங்கப்பா. உஸ்மான ஊருக்குள்ளே மதீனாவுக்குள்ளே வச்சு கொண்டு விட்டாங்க, வெளியே கூட வர விடலை அப்படின்னா கைப்பற்றின பகுதிகள்லாம் என்னவாகும் ஆயிடுச்சு, செத்தஞ்சு போச்சு. செதஞ்சு நாசமாகிற பற்றிலாம் இவர் கவலைப்படவே இல்லை. இதனுடைய விளைவு என்னாகும், இதை கஷ்டப்பட்டு உண்டாக்கின அபூபக்கர் உமரும் உஸ்மானும் சேர்ந்து கட்டி காத்த அந்த அத்தனை செத்துச்சு நாசமாக்குற ஒரு செயல் நடக்கிறது. அதை தடுக்க கடமைப்பட்டவர் செய்யவில்லை, அவரை சேர்ந்தவர்களால் தான் அவ்வளவு நடந்தது. அதில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே பிறகு ஷியாவாக தான் இருந்தாங்க. யார்? அஸ்தர்லேருந்து அந்த முகமது அபூபக்கர்லேருந்து எல்லாருமே. அப்போ அதே மாதிரி தான் சொல்லி கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அது கொல்லும்போது என்ன சொல்லி கொள்கிறாங்க தெரியுமா? மாகனான்க்கு மாவியா, உனக்கு மாவியா உன்னை காப்பாற்ற மாட்டார். மாவியா ஷாமில் கவர்னராக இருக்கார், இவருடைய கோத்திரத்தில் உள்ள ஒரு மாவியா, அவர் வலிமையாக அவர் இருக்கிறார், அவர் படை திரட்டிருந்தோம் உன்னை காப்பாற்ற மாட்டார். ஒமா அகனா அன்க இப்னு ஆமீர் உன்னை காப்பாற்ற மாட்டார். ஒமா அகனா அன்க குத்துபுக்க உன்னுடைய படை வீரர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறாங்கன்னா அவரை கொண்டுடுறாங்க. இது நடந்த ஒரு விஷயம். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அவர் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை இதான் மெய்யாக நடந்தது, ஆத்தண்டிக்கான ஒரு செய்தியில் உள்ளது. மற்ற செய்தியெல்லாம் பூமி கணப்பு, இந்த இந்த மாதிரி பொய்யன் வாக்கிதி இவங்க சொன்னத செய்திகளை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இட்டுக்கட்டின செய்திகளாக இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ஆத்தண்டிக்கான அறிவிப்பில் உள்ளதாக இருக்காது. அப்போ ஆத்தண்டிக்கான அறிவிப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்த சம்பவத்தை அப்படி கண் முன்னாடி கொண்டு பாருங்கள். ஒரு ஜனாதிபதியை முற்றுகையிட ஒரு கூட்டம் வெளியூர்லேருந்து நிற்கிறது என்று சொன்னால், அந்த வெளியூர்லேருந்து எப்படி தானாக வருவார்களா? அதை யோசிச்சு பார்க்கணும். அது யார் சொல்ல கேட்பார்களோ அவர் ஏன் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை? முடிஞ்ச பிறகு ஏன் இப்போ பையத்து செய்கிற நேரம் வரும்போது மட்டும் எவனாச்சும் பைய செய்யலைன்னா கொண்டு விடுவேங்கிற அந்த ஆள் அஸ்தருங்கிறாள், அலிக்கு பைய செய்யணும்னு. அப்படி உள்ள ஒரு ஆள் தான் இவ்வளோ செஞ்சுருக்கிறார். அப்போ இது ஆதிலேருந்து பார்க்குறோம் எங்களுக்கு பதவியில் பங்கு இருக்குது,
எங்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு இப்படியே ஆசைப்பட்டுட்டு இருந்தார் அலி. ஆதியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி சொத்து ரசூலுல்லாஹ் பொதுவுன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் குடும்பத்தை பிரித்து தாங்கன்னு நின்றார். சொத்து ஆசை பதவி ஆசையிலையெல்லாம் வரிசையாக அவருக்கு ரிமார்க் இருக்குது. அதனால தான் அப்துல் ரஹ்மான் ஆஃபான் அவர் தேர்ந்தெடுக்கலை. அதுக்கடுத்து இந்த அஸ்தரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், இவரை வந்து எல்லாம் முடிஞ்சவொன்னே உஸ்மானை கொண்டதுக்கு பிறகு எகிப்துக்கு இவரை வந்து கவர்னர் அனுப்புகிறாங்க. யார்? அஸ்தரை. எந்த அஸ்தர் வந்து உஸ்மானுடைய கொலைக்கு காரணமாக இருந்தாரோ, முற்றுகையிட்டாரோ, அந்த அஸ்தர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எகிப்துக்கு கவர்னராக நியமித்து அனுப்புகிறார். அனுப்பின உடனே முஆவியா இதை மோப்பம் பிடித்து அவரை வர்ற வழியிலேயே சிலரை ஏற்பாடு செய்து விஷம் கொடுத்து, அவர் செஞ்சாரோ வேறு யார் தனிப்பட்டு செஞ்சாங்களான்னு தெரியல, ஒருவர் வந்து தேனில் விஷம் கலந்து கொடுத்து இவரை எகிப்துக்கு போகிற முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க அஸ்தரை. அஸ்தர் வந்து எகிப்து ஆளுநராக இவர் அனுப்பி வைக்கிறாரு. எப்போ ஒட்டக போர் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அங்கே ஆளுநரை அனுப்பும் பொழுது அவரை வந்து வழியிலே நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், உஸ்மானுடைய உறவினர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களோ யாரோ வந்து நினைஞ்சிட்டாங்க, அவரை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது பின் அபூபக்கரை வந்து கவர்னர் ஆக்குறாரு அலி எங்கள் எகிப்துக்கு. இவரை கொல்லப்பட்டவுடனே என்ன செய்கிறாரு, முகமது பின் அபூபக்கரை அனுப்பி வைக்கிறாரு, கவர்னர் அனுப்புகிறாரு. அங்கே போன பிறகு முஆவியா படையெடுத்து வந்து எகிப்தை கைப்பற்றி அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மிஸ்ரை வெற்றி கொண்டு முகமது பின் அபூபக்கரையும் கொன்றார்கள். கொன்று கழுதையை அறுத்து கழுதையுடைய இறைச்சியெல்லாம் எடுத்துட்டு கழுதை தோளுக்குள்ளே அவரை சுருட்டி தச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி அவரை கொன்றார்கள். யாரை? முகமது பின் அபூபக்கரை. இவங்க ரெண்டு பேரும் கணக்கு திக்கப்பட்டாங்க. பிறகு கொன்றவர் யார் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஆளுக்கு வழக்கம் போல் இதில் முகமது பின் அபூபக்கரையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அவர் தான் கையை எடுத்துக்கிட்டார்ல, வேறு 2 பேர் தானே கொன்றாங்க இப்படின்லாம். அட 3 பேர் கொல்றதுக்கு போய் ஒரு ஆள் ஒதுங்கி நின்றார்னா அவர் அதில் சம்மந்தப்பட மாட்டாரா? என்ன செய்கிறாங்க, அப்போ வந்து யார் கொன்றதுன்னு கேட்கும் பொழுது முகமது பின் அபூபக்கரா கொன்றாருன்னு கேட்குறாங்க கினானாவுகிறவர்கிட்ட. அவர் சொல்கிறார், இல்லை ஜபலா பின் ஐகம் தான் கொண்டார் எகிப்துவாதி இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னாலும் 3 பேரில் யார் கொன்றாலும் சரி சூத்திரதாரி முகமது தான். முகமது பின் அபூபக்கர் தான் அந்த பிளானு, ஏறி குதித்தது எல்லாம் செஞ்சது, ஆட்களை கூட்டிகிட்டு போனது, எல்லா திட்டமும் போட்டு அவர் தானே தவிர அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லாம் கதைகள் இணைஞ்சிருக்காங்க, எழுதி வச்சுருக்கிற காட்சியை பார்க்குறோம். சில நான் சொன்ன மாரி உங்களுக்கு என்ன செய்யும், ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் யார்? அலிக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர், முஆவியா உஸ்மானுக்கு நெருக்கமானவர் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைங்கதா, பனு ஹாஷிமில் உள்ளவங்க. அப்போ இவர் அப்பாஸுடைய பிள்ளை, அவர் அபு தாலிபுடைய பிள்ளை, அண்ணன் தம்பிகள் 2 பேரும். அப்போ இப்னு அப்பாஸ் வந்து அவர் ஒரு பெரிய மேதை, ஒரு பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளரெல்லாம் போற்றப்படக்கூடிய ஒரு ஆள், அப்போ கல்வி கடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட என்ன செய்ய இந்த செய்தி வந்து ஜாமிய மஅமர் இப்னு ராஷிதுங்கிற நூலில் இருக்கிறது. இதை அறிவிக்கிறவர் வந்து அப்துல் ரஸாக், முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ங்கிறோம்ல, அந்த ஒரு மேதை தான் இதை அறிவிக்கிறார். அவருக்கு யார் இதை சொன்னதுன்னா மஅமர் சொல்கிறார். அவரும் முதல் தரத்தில் உள்ள ஒரு அறிவிப்பாளர். மஅமர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னா ஐயூப்கிட்டேருந்து அறிவிக்கிறார். அவரும் முதல் தரத்தில் உள்ள ஒரு ஆள். அவர் அபு கிலாபாட்டிருந்து அறிவிக்கிறார். இவரும் நம்பகமான ஒரு ஆள். அவர் ஜஹ்தம் என்பவற்றிலிருந்து அறிவிக்கிறார். இவரும் நம்பகமான ஒரு ஆள். இந்த ஜஹ்தம் சொல்கிறாரு, குன்னா இந்தபடி அப்பாஸின் யௌமன், நாங்கள் இப்னு அப்பாஸோடு ஒரு நாள் இருந்தோம். இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு, உஸ்மான் கொலையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்னு அப்பாஸோடு நாங்கள் இருந்தோம். ஃபகால இப்னு அப்பாஸ் சொன்னார், இவர் வந்து உஸ்மான் ஆள் கிடையாது வழங்குதா, சொல்லப்போனால் அலி ஆள், அலியோட தான் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் சொல்கிறார், ஒல்லா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லம்மா உசிப அலா உஸ்மான் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு குத்தில அவர் கொல்லப்பட நேரத்தில் குல்துல் இப்னு அபி தாலிப்கிட்ட அலிட்ட நான் சொன்னேன், உஸ்மான் கொல்லப்படும் போது இப்னு அப்பாஸ் போய் அலிட்ட சொல்கிறார், கருதவில்லை என்று கேட்டால், ஐமுல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக ல எல்ஹரன்ன அலைக்கும் இப்னு அபி சுஃபியான் முஆவியா இருக்கார, அவர் உங்களை மிகைப்பார், அலி ஜெயிப்பார் என்று நான் கருதவில்லை. இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அவர் வெல்லுவார் என்று நான் கருதவில்லை. ஏன் கருதவில்லை என்று கேட்டால், ஐமுல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக ல எல்ஹரன்ன அலைக்கும் இப்னு அபி சுஃபியானுடைய மகன் உங்களை மிகைப்பார்,
அவர் அந்த போர் தந்துறது பெரிய திறமையான ஆள் மாவியா வந்து உங்களை மிகிப்பார். ஏன்னு கேட்டால் இல்லை அன்னல்லாஹ கால அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஒமன் குத்தில மதுலூமன், யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ, உஸ்மான் அநியாயமாக தான் கொல்லப்பட்டார்னு இவர் சொல்கிறார், யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ ஃபக்கத் ஜஅல்னாலி வலிஹி சுல்தானன், அந்த கொல்லப்பட்டவருடைய பொறுப்பாளருக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். அப்போ உஸ்மானுக்கு வழி வந்து மாவியா தான், அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறதுனால அவர்கள் ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐமுல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக ல தசீரன்ன ஃபீக்கும் குறைசுன் பிசீரத்தி ஃபாரிச ஒரு ரூம், பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்தியுடைய வரலாறு பிரகாரம் உங்கள் குறைசி வரலாறு முடியும். இவரும் குறைசி தான். பாரசீகம் எப்படி செதஞ்சு போனச்சோ, ரோமாபுரி செதஞ்சு போனிச்சோ, அந்த மாதிரி உங்கள் குறைசியுடைய இதுவும் செதஞ்சு சின்ன பின்னமாகுங்கிறார். யார் சொல்கிறாரு? இப்னு அப்பாஸ் சொல்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் வந்து அரசியல் ரீதியாகவும் ஒன்றை கணிக்கிறார். இந்த உஸ்மானை கொன்ற விஷயத்தை வந்து அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் மாவியா, அவர் அங்கே ஷாமில் கவர்னராக இருக்கிறார். உனக்கு பையத் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டார். அப்போ தனி ராஜ்யம் ஆயிடுச்சு. அவர்கள் ஓங்கும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்கும். எதனால் கிடைக்கும்? அநியாயமாக கொல்லப்பட்டால் ஃபக்கத் ஜஅல்னாலி வலிஹி சுல்தானன், அவருடைய பொறுப்பாளருக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். நல்லா சொல்கிறான், அவருக்கு பழிதீக்க அதிகாரம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, அவர் உங்கள் மீது படையெடுத்து வருவதற்கு முகாந்திரம் இருக்கிறது. என்ன நடக்கும் அப்புறமேலே என்று கேட்டால், பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகள் எப்படி ஆட்டம் போட்டாங்க, செதஞ்சு சின்ன பின்னமாக போயிட்டாங்களா, அந்த மாதிரி குறைசி உங்களுக்கும் நடக்கும். குறைசி ஆட்டம் இனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அவர் கணிச்சு சொல்கிறார். இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் போட்டு திட்டுவாங்க. ஏன்னா அவன் ரசூலை ஏற்றுக்கிறல. அதுக்கு போட்டியாக நம்ம ஈசா நபி திட்டுவோமா? திட்டமா? அவர் நபி. அந்த தைரியத்தில் தான் இவங்க என்ன செஞ்சாலும் ஈசா நபியை திட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஈசா நபி அவங்களுக்கு நபி, நமக்கு அல்லாஹ்வுடைய மகன், அவங்களுக்கு நபி, திட்ட மாட்டாங்கன்னு தைரியத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாவை தரக்குறைவாக பேசுவாங்க. நம்மளை என்ன செய்வோம், அதுக்கு மட்டும் பதிலை சொல்லிவிட்டு அவங்களோட ஈசா நபி சம்மந்தமாக எதுவும் பேச மாட்டோம். இதே தான் டிட்டோ ஷியாக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், நம்ம என்ன வேண்டாலும் என்ன செய்யலாம், வந்து நம்ம அலி விஷயமாக பில்டப் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வந்து அவங்க வந்து அலிட்ட கிட்ட வரமாட்டாங்க. இவங்க சுன்ன ஜமாத்தாளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எப்படி முஸ்லீம்கள் ஈசா நபி விஷயத்துக்கு வரமாட்டார்களோ, நம்ம எவ்வளவு தான் உஸ்மானை திட்டினாலும் சரி, அபூபக்கரை காஃபிர்னு சொன்னாலும் சரி, உமரை காஃபிர்னு சொன்னாலும் சரி, ஆயிஷா நாயை காஃபிர்னு சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் காஃபிர்னு சொன்னாலும் சரி, ஒட்டுமொத்த சகாபாக்களில் 3 பேரை தவிர 50 பேர் முர்த்ததா போயிட்டாங்கன்னு நம்ம சொன்னாலும் சரி, அவங்க அலியை திட்ட மாட்டாங்க. என்ன செயலால் தான் அளவிடப்படணும். யாராக இருந்தாலும் அவருடைய செயலால், அவர் நடத்தையால் தான் அளவிடப்படணுமே தவிர அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று அளவிட முடியாது. அந்த ஒரு விஷயத்தினால தான் இவங்க எல்லாருமே ஈசா நபி லெவலில் அலியை வச்சு விட்டாங்க. அலி எதிராக எந்த வார்த்தையும் திறக்கக்கூடாது. சஹாபாக்க திட்டு வந்துருமா. இப்போ கொள்வது, திட்டமிட்டு கொள்வது, புரட்சி செய்வது, ஒரு ஆட்சியை நாசமாக்குவது, சாம்ராஜ்யத்தை சிதைக்கிறது, அதெல்லாம் ஓகேயா? அதை கூட பேச மாட்டீங்களா? அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த 3ஓட ஹிலாஃபத் முடிந்து விட்டது. வழங்குதா? 40 வருஷம் 30 வருஷம் பொய்யான ஹதீஸுகளை வைத்துக்கொண்டு ஹலீஃபாங்கிறது இவரோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அவரை இப்போ நீங்கள் கொண்டுட்டீங்களோ அதோடு அந்த முடிந்து விட்டது. அல்லாஹ் ரசூல் விரும்பின ஒரு கிலாபத்து முடிந்து விட்டது என்பது தான் இதனுடைய சரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதை ஒரு தகவலாக உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்டால் அவருக்கு யார் ஜனாசா தொழுவிக்கணும்? அடுத்த ஜனாதிபதி தொழுவிக்கணும். தொழுவிச்சாரா? யார் அடக்கம் பண்ணணும்? அவர்னுட்டு தான் அடக்கம் பண்ணணும். பண்ணினாரா? எங்கே அடக்கம் பண்ணணும்? எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபர்ஸ்தானில் அடக்கப்படணும். அது செஞ்சாரா? அதை பார்க்கணும்ல. கொல்லப்பட்டார், இன்னால் இல்லாத சொல்லிட்டாராம். சரி, இன்னால் இல்லாத சொல்லிட்டாரு, அடுத்து என்னப்பா செய்யணும்? எப்படி இந்த சம்பவத்தை இப்படி நடக்குமா? சும்மா கொல்லப்பட்டால் அந்த கதை மாதிரி போயிடலான்னு பார்த்தா விஷயம் வண்டியாக வருது. அப்போ அடக்கம் பண்ணும்போது ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்யவில்லை, முஸ்லீம்களுடைய கபருஸ்தானில் அவருக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. அதனால் அவர் சொந்தமாக வாங்கி சென்றார். பிறகு என்னஞ்சாங்கன்னா மாவியாவுடைய ஆட்சி, அவர்கள் இந்த ஆட்சியெல்லாம் வந்த பிறகு அந்த உஸ்மான் அடக்கப்பட்ட இடம் இருக்குல்ல,
அந்த இடத்தையும் பக்கையுடைய இடம்னு சேர்த்து பக்கையின் பேர் வச்சு விட்டாங்க. இப்போ பக்கையில் தான் இருக்கும். உஸ்மானுடைய அடக்கஸ்தலம் என்ன இருக்கேன், ஜன்னத்துல் பக்கையில் இருக்கும். அப்போ அது ஜன்னத்துல் பக்கை கிடையாது. ஜன்னத்துல் பக்கை பக்கத்தில் இருந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் உஸ்மான் விலைக்கு வாங்கியிருந்தார். அதை வந்து ஜன்னத்துல் பக்கையில் தான் அவர் அடக்குனார்னு ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி முஆவியா என்ன பண்ணார்னு கேட்டால் அந்த அந்த இடத்த வேலையை மாற்றி வச்சார். ஜன்னத்துல் பக்கையுடைய வேலையை தூக்கி அந்த ஹவுஸு அஷ கவுக்கப்புங்கிற தாண்டி கொண்டே வைக்கிறார். அது உள்ளே வந்துடுது. இப்போ அதனால் ஜன்னத்துல் பக்கையில் உஸ்மானுடைய கபர் இப்போ இருக்கும். ஜன்னத்துல் பக்கையில் கபர் இருக்கும். எங்கே இருக்கும்? எண்டில் இருக்கும். அந்த இடம் ஆரம்பத்தில் ஜன்னத்துல் பக்கை முஸ்லீம்கள் கபருஸ்தான் இல்லை. அவருடைய சொந்த இடத்தில் தான் அடக்கணுங்கிற அளவுக்கு ஆகிவிட்டாங்களே. ரத்தம் கொதிக்க வேணாமா? இந்த விஷயங்களுக்கு நியாயம் கேட்க வேணாமா? யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்குது. அதுக்கு சரி, அடுத்து இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே அடக்கப்பட்டார்கள் என்பதில் யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்கா? சில ஹதீஸுகளில் கூட குறைய ரொம்ப எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. உஸ்மானை எப்படிலாம் கேவலப்படுத்தினாங்கன்னு நிறைய வருது. அதெல்லாம் பார்த்தோன்னா லைஃபாக இருக்குது. அது நம்ம சொல்ல வேணாம். ஆனால் எது வரைக்கும் உண்மை, அவரை ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்படலைங்கிறது உண்மை. அவர் ஏன் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்படலை? முஸ்லீம்னா ஜன்னத்துல் பக்கை தானே, முஸ்லீமில் சேர்க்க மாட்டேன்ட்டானுவங்க. அதான அர்த்தம். முஸ்லீம் என்றால் ஜன்னத்துல் பக்கையில் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் ரூமா கணத்தை வாங்கினதுக்காக வேண்டிய அவருக்கு சொர்க்கம், மஸ்ஜிதை விசாரணைப்படுத்தினதுக்காக வேண்டிய அவருக்கு சொர்க்கம், மலையில் இருந்து கொண்டு ஷஹீது இருக்கிறார்னு சொன்னாங்களே ரசூல்லா, அதனால் அவருக்கு சொர்க்கம். அப்போ சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட இந்த மனிதரை என்ன செய்கிறாங்க? முஸ்லீம்கள் கபுருஸ்தானில் அடக்க மாட்டோம். இதை ஷியா புக்கிலெல்லாம் பெருமை அழியிருக்கிறாங்க. இவரை யூத கபுருஸ்தானில் அடக்கினார்கள், முஸ்லீமில் அந்த மக்கள் சேர்க்கவில்லை. எந்த மக்கள்? அவனே ஒத்துக்கிறான், அலி சேர்க்கலையாம். வேறு எந்த மக்கள் இப்போ ஆட்சியில் இருந்தாங்க இவர் கொல்லப்பட்டவனை? ஷியாக்கள் இது பெருமையாக சொல்கிறான். எப்படி அவர் முஸ்லீம் கபுருஸ்தான் அடக்குனாங்களா? யூதராக தானே கணக்கு எடுத்தாங்க. ஒட்டுமொத்த உம்மத்தும் அவரை யூத கபுருஸ்தான்லாம் அடக்கியிருக்குது என்று அதை பெருமையாக அவங்க பேசுகிறாங்கிற அளவுக்கு உண்மையான சம்பவம். ஷியாக்களும் மறுக்காது பெருமைப்படுகிற ஒரு சம்பவம். அப்போ நம்ம கேட்குறோம், இந்த 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 ஆட்கள்லாம் எங்கே? அவர் கொல்லப்பட்டுட்டார்னு இன்னாலில்லா சொல்லிட்டு போனீங்க. கொல்லப்பட்டதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? வந்தார், வீட்டுக்கு வந்தார், இன்னாலில்லா சொல்லிட்டு போயிட்டாராம். அலி நடத்திருக்கணும், நான் தூக்கிட்டு போனேன்னு சொல்லணும். அப்போ இவங்களை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாம் அவங்க ஆளுக்கு. அதனால தானே ஆயிஷா நாயகி புரட்சிக்கு போர் தொடுத்தாங்க. இவருக்கு ரோல் இருக்குன்னு நினைக்க போய் தானங்க செஞ்சாங்க. இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், இவருக்கும் ரோல் இருக்குன்னு தான் ஆயிஷா நாயெல்லாம் கருதுறாங்க. அலி இது பாருங்க. இப்போ இங்கே வந்து நம்ம சுன்னத் ஜமாத்துங்கிற பேரில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அதை வந்து அடக்கம் பண்ணினார்கள்னு எழுதி வச்சுக்கிறாங்க. பொய்யா. எந்த கிதாபோட இருக்குது? எந்த கிதாபு? ஹரஜூ பிஹி நஃபரின் கலீலி மின சஹாபாக்கள் ஒரு சின்ன கூட்டம் போனார்கள். அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களாம்? மாலிக் இமாம் ஒரு 5 பேரையும் சேர்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வேறு தல்ஹா, ஜுபைரு, அலி, ஜமாத் பின் சஹாபி எல்லாரும் போய் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணினார்கள்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது வந்து வாக்கிதிங்கிற ஒரு பொய்யனும் சைஃப் இப்னு உமருங்கிற ஒரு பொய்யனும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இதை எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு அடக்கம் பண்ணதில் வந்து அலி இருந்தார், அலி மட்டும் இல்லை, ஒரு ஜமாத்து சஹாபாவாக இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்களே. அவங்கள்ட்ட கேளுங்க, இதுக்கு ஒரு சனது எங்கே இப்படி எழுதி வச்சுக்கிறே? இதை சொன்னவர் அந்த காலத்தில் வாழ்ந்த யார் சொன்னா? இதை எந்த கித்தாப்பில்? இப்போ அறிவிப்பாளர் வருஷோடு இது இருக்குது. ஒரு அறிவிப்பாளர் வருஷம் கிடையாது. பிறகு பார்க்குறாங்க, அந்த மௌத்துக்கு கூட இவர்கள் வந்து ஒரு உரிய மரியாதை கொடுக்கலையே. ஒரு எதிரி செத்தா கூட நம்ம அடக்கம் பண்ணுவோமுங்க. ஒரு எதிரி நமக்கு ஜென்ம பகையாக ஒருத்தன் இருந்து மௌத்தா போனால் கூட சாதாரண முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னது? நம்ம தூக்கி கொண்டு அடக்குவோங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சா? இல்லை என்று தெளிவான சான்றுகள் இருக்கும் பொழுது பிறகு பார்க்குறாங்க, நம்ம தக்க வைக்கணுமாக இருந்தால் அதை யாரையும் அவங்க செய்யலை, அவங்க வந்து குப்பை மேட்டில் போட்டோன்னு தான் சொல்கிறாங்க ஷியாக்கள். இதை இந்த போலி சுன்னத்து கூட்டம் தான் சொல்லுது. எந்த கூட்டம்? நம்ம யாரை இமாம்கள் பெரியார்னு மதிக்கிறோமோ, நாங்கள் ஷியாவுக்கு எதிரானவர்னு சொல்கிறோமோ, அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலியை தூய்மைப்படுத்துகிறாங்களாம். எப்படி? அலியும் போனார், ஜுபைர் போனார், ஜமாத்து சஹாபாவெலாம் போனாங்க, பெண்கள் சஹாபாக்கள்லாம் போனாங்க, அவருடைய மனைவி நாயிலாவெலாம் போனாங்க,
இவங்கெல்லாம் போய் சிறுவர் பெரியோரெல்லாம் போய் என்னஞ்சாங்க அடக்கினார்கள்னு சொல்லி இந்த வாக்கிதுங்கிறவனு சைஃப் இப்னு உமருங்கிற பொய்யனு சொன்ன செய்தியை வைத்து அந்த உமர் உஸ்மானுக்கு கொடுத்த கண்ணியத்தை கொடுத்தார்கள் என்று எழுதி வச்சுருக்காங்க. எங்கட ஆதாரம்? இப்படி எழுதி வச்சு இப்போ அந்த அந்த மனிதனுடைய நீ ஒரு கொலையாளி தானே ஆகுற? இந்த உஸ்மானுடைய அந்த கொலையில் இவர்கள் பங்காளியாகிறார்கள், இவங்க சம்பந்தப்படவே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அப்படி நீ சொல்கிற உண்மையாக இருந்தால் அவர் ஏன் ஹஸ்ஸு கவுக்கப்பட அடக்கம் செய்யப்பட்டார் சொல்? ஜனாதிபதி தானே போய் அடக்கம் பண்ணுறாரு, அவர் ஏன் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்ய, அதான முஸ்லீம்கள் அடக்கிறக்கூடிய இடம், அங்கே அவர் அடக்கம் செய்யப்படலைன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போம்.